श्री विष्णुचित्त कुलनंदन कल्पवल्लीं श्रीरंगराज हरिचंदन योगदृश्यां साक्षात् क्षमां करुणया कमलामिवान्यां गोदाम् अनन्यशरणः शरणं प्रपद्ये नीला तुंगस्तनगिरितटी सुप्तम् उद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ति स्वच्छिष्टायां स्रजनिगलितं याफलात् कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं பூயையேவாஸ்து பூயः அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு வன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்பளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்னை விதியென்ன இம்மாற்றம் நான் கணவா வண்ணமே நல்கு शतमख मणिनीला चारुकल्हार हस्ता स्तनभर नमितांगी सांद्रवात्सल्य सिंधु अलकविनिहिताभिर्सृग्विरा कृष्णनाथा विलसतु हृदि गोदा विष्णुचित्तात्मजानः. பாவை நோன்பு நோத்தாள் ஆண்டாள். அப்பேற்பட்ட பாவை நோன்புக்கு அனுகுணமாய் 30 நாளுக்கும் ஓர் நாளுக்கு ஒரு பாசுரம் என்ற கணக்கில் 30 நாட்களுக்கு 30 பாசுரமிட்டு வேதத்தின் சாரமாய் வித்வான்கள் கூட இதை படித்து வேதாந்தார்த்தங்களை தெரிந்து கொள்ளலாம் என்னும் விதத்தில் திருப்பாவை என்னும் ஒரு தமிழ் வேதம் தமிழ் பிரபந்தத்தை சாதித்தாள் ஆண்டாள். அப்பேற்பட்ட திருப்பாவையில் முதல் 5 பாசுரங்கள் பாவை நோம்புக்கு முன்னுரை என்று பார்த்தோம். 6ஆம் பாசுரம் தொடங்கி 15வது பாசுரம் வரை 10 பெண் பிள்ளைகள் எழுப்புகின்றாள் ஆண்டாள் அப்படிங்கிற கணக்கில் பார்த்தோம். 10 பெண் பிள்ளைகளை எழுப்பணும்னா தோழிகளோடு போனோம், தனியாகவும் போகலாம், தோழிகளோடு போகலாம். ஆனால் தோழிகளோடு போனால் பேசிக்கொண்டு போகலாம். எதை பேசிக்கொண்டு போகலாம்னா பகவத் சங்கீர்த்தனத்தை செய்து கொண்டே போகலாம். இப்போது ஊருக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க, எங்கேயாவது கோவில் போகிறோம், அது ஒரு வழக்கம் பெரியவா வச்சுருக்கா. பக்கத்தில் யாராவது உறவினர்கள் யாராவது இருந்தால் காரில் போகிறேன் வரையலா அப்படின்னு கேட்குறது வழக்கம். வரையலான்னு கேட்குறது அது புண்ணியத்தில் சேர்றதோ பாவத்தில் சேர்றதோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். காரணம் என்னன்னு சொன்னால் போகும் வழியில் நாம் பகவத் சிந்தனையில் இருப்போம் இல்லையா, அப்படி இருக்கிற மாதிரியும் பேசின்னு போகணும், அதுவும் இருக்கு இல்லையா. பேசின்னு போகணும்னு சொல்லிவிட்டு எதை பேசினாலும் பகவத் சிந்தனை ஆகாது. ஓரளவுக்கு அந்த ராமாயணத்தில் பிராவண்யமும் மகாபாரதத்தில் பிராவண்யமும் கேட்டுக்கலாமே. ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் கேள்வி கேட்டுக்கலாம். சுவாமி ராமாயணத்தை இப்படி சொல்லியிருக்காளே நீங்கள் என்ன நினைக்கிறேன்? நானும் அதுதான் சுவாமி மகாபாரதா டிவியில் காமிச்சா அதில் ஒரு டவுட் வந்துடுத்து, என்ன இது நம்ம கேட்டிருக்கோமா அப்படின்னு பல பேர் கேட்பா. சுவாமி இதை நாங்கள் கேட்டதே இல்லையே. அப்படியே பேஷண்ட்டு கொண்டு போனால்தான் ஞானம் வளரும். ஏன்னா கேள்வி கேட்டு பதில் சொல்லி வந்தது தான் சனாதன தர்மம். ஆதலால் கேள்வி கேட்டுட்டே போகிறோம், பதில் சொல்லிகிட்டே வரோம், யோசிச்சுட்டே வரோம். ஆதலால் ஒரு சிந்தனை இருக்கின்றது, சுவாத்தியாயம் இருக்கின்றது. அதுபோல் ஆண்டாள் தனியாக செல்லுவது வழக்கமாக வச்சுக்கல, தோழிகளோடு செல்ல வேண்டும். கூடியிருந்து குளிர்வோம் என்னும் ஒரு தத்துவத்தில் இருக்கின்றாள் ஆண்டாள். கூடியிருந்து குளிர்ந்தால்தான் ருச்சிகரமாக இருக்கும் என்ற எண்ணத்துடன் தோழிகளோடு சென்று ஒரு பெண் வீட்டின் வாசலை தட்டுறா. முதல்ல 6ஆம் பாசுரம் பார்த்தேன்னா புல்லும் சிலம்பின கான் கதவை தட்டுறா. உள்ளே இருக்கிற பெண் கேட்குறா, இவ்வளவு சீக்கிரமாக என்ன எழுப்புறதுன்னு. அதுக்கு ஆண்டாள் பதில் சொல்கிறா, நான் சீக்கிரம்லாம் எழுப்பலை, கார்த்தால் ஆயிடுத்துங்கிறா. அதுக்குள்ளே இருக்க பெண் கேட்குறா, அடையாளம் ஏதாவது சொல்லு. புல்லும் சிலம்பின கான் புல்லரையன் கோயில் வெள்ளை வெளிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ இப்படி சொல்லிகிட்டே வரா. சரி எதுக்கு எழுந்துக்கணும்னு கேட்டால், பெய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தாய் இருக்கக்கூடிய பகவானை நாம் போற்றி பாட வேண்டும். முதல் பெண் பிள்ளை கியூவில் சேர்ந்துவிட்டா. அடுத்த நாள் இந்த முதல் வீட்டை தட்டுறாளோனோ அவள் இந்த கேள்வி கேட்டு இவ பதில் சொல்லி அடையாளங்கள் சொல்லி அந்த பெண் சேர்ந்துடுறா. அடுத்த நாள் ஆண்டாள் பாவை நோம்பு இருக்கும்போது அந்த முதல் பெண் வீட்டு வாசலை தட்டமாட்டா. ஏன்னா அவள் கன்வின்ஸ் ஆயிட்டாளே. தினம் உட்காந்து புல்லும் சிலம்பினக்கான் அதே பெண்கிட்டே உட்காந்து சொல்லிட்டு இருக்க முடியும். ஒரு வாட்டி சொன்னால்தான் சொல்லுவாளே, ஒரு நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு, அவ்வளோதான் ஆயிடுத்து. அது நல்ல பாகவதோத்தம ஸ்திரீ கேட்டுவிட்டா சேர்ந்துட்டா. ஸோ 1 member has already been recruited. இப்போ 2வது நாள் போகும்போது ரெக்ரூட்டட் மெம்பர் இஸ் ஆல்சோ அ பார்ட் ஆஃப் ஹர் டீம். 2வது வீட்டுக்கு போறா. ஆனால் என்ன ஒரு அழகுனா ஒவ்வொரு வீடும் ஒரு விதம். இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்னா, அவரா கொஞ்சம் இவரை மாதிரி தான் சுவாமி அப்படின்னு சொல்லிடலாம். இவரை மாதிரின்னு சொல்லிவிட்டா அவரை எழுப்புறதுக்கு என்ன யூஸ் பண்ணியிருக்கோமோ டெக்னிக் இவருக்கும் அதையே யூஸ் பண்ணிடலாம். அப்படி அல்ல, இங்கே ஒருத்தரும் ஒரு மாதிரி. அதனால முதல் பெண்ணுக்கு இப்படி சொன்னாளா, 2வது பெண் வீட்டு வாசல்ல போய் சொன்னா, கீசென்றெங்கும் ஆனை சாத்தன். இந்த இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில்
பிள்ளைகள் எல்லாம் பார்த்தேன்னா ஒரு வீட்டில் 1 அப்படி தப்பி எங்கேயாவது 2 3லாம் நம்ம கேள்வியே படுறதில்லை. அப்படி இல்லாத பட்சத்தில் நம்மளோட பேசுறதுக்கோ உறவாடுவதற்கோ மக்கள் இருப்பதில்லை. எதை நம்புவது? மிருகங்களை தான் நம்பின்னு உட்காந்துட்டு இருக்கோம். பார்த்தேன்னா 6 வீட்டுக்கும் போய் உங்க ஆத்து நாய் எப்படி இருக்குன்னு கேட்டுறப்படா. டோன்ட் கால் இட் நாய், இட் ஹாஸ் காட் அ நேம், வைதேகி அப்படின்பா. அதுக்கு இல்லை, இது நம்ம மாத்திர பெரியவாளுக்கு வைக்கிற பேராச்சே. இல்லை, அவ வந்து வைதேகி அப்படின்னு கூப்பிடுவா. அது மாட்டுக்கு கஜசிம்ஹ கதி வீரோ சார்தூல ரிஷபோபமோன்னு பெருமாள் நடை மாதிரி நடந்து வந்து நம்மளுடைய கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்துன்னு சோஃபால வந்து உட்காந்துக்கும். ஜூம்பா, அது நாய்க்கு வச்ச பேரா பார்த்தா அவ பொண்ணு. பாருங்க, பொண்ணுக்கு வைக்க வேண்டிய பேரு நாய்க்கு போயிடுத்து. நாய்க்கு வைக்க எதுக்கு சொன்னேன்னா தப்பில்லை. நான் நாயை மட்டை தட்டி சொல்றதுக்காகவோ நம்மளை வசதிப்படுத்துறதுக்காக சொல்ல. அன்னைக்கே சொல்லிவிட்டேனே, பறவீனங்களுக்கு நம்மளை விட முகரும் சக்தியும் உணரும் சக்தியும் ஜாஸ்தின்னு இருக்கட்டும். நாய்க்கு நன்றி அதிகம்னு சொல்லுவா, வாலாட்டுறதுன்னு சொல்லுவா, எல்லாம் இருக்கட்டும். ரொம்ப இதுல விஷயம் என்னன்னு கவனிங்க. மிருகங்களிடத்தில் பிரீத்தி இருக்கிறவா உண்டு, பறவைதங்களுக்கிட்ட பிரீத்தி இருக்கிறவா உண்டு. ஒரு வீட்டுக்கு நான் போயிருக்கேன், நம்ப மாட்டேள், உறவினர்கள் தான் காக்காக்கே சாதம் போட்டு இருப்பாவா. வீட்டுல அது காக்கா ராஜ்யமா என்னன்னே தெரியாது, ஒரு 100 காக்கா இருக்கும், அப்படி சாதம் போடுவா. பறவீனங்கள், அதுக்கு என்ன ஆர்னித்தாலஜின்னு பேரா. இந்த பறவீனங்கள் பிடிச்சா இந்த 2வது பெண்ணுக்கு பறவீனங்கள்னா ரொம்ப பிடிக்கும். அது எப்படி சுவாமி உருதுரியா சொல்றேன்னா, ஆண்டாள் சொல்றாளே, கீசு கீசு என்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்தின பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பெய்ப்பெண்ணே. உனக்கு பிடிச்சது சொல்றேன் பெண்ணே. ஆனை சாத்தன்கிற பக்ஷி கூட்டம் கூட்டமா சேர்ந்து கீசு 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 கீசுங்கிறதே, அது உன் காதுல விழலியா? பிடிச்சதை சொன்னாதானே ஒரு பிள்ளை எழுந்துக்கும். அப்பா, இன்னைக்கு நான் உனக்கு பிடிச்ச பாஸ்தா பண்ணியிருக்கேன், இட்டாலியன் சாஸோட பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னா அது எழுந்துக்கும். பண்ணியிருக்கேன் தொத்தியோனம் பண்ணியிருக்கேன்னா அது எழுந்துக்காது. ஆதலால் அதுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னாதானே அது எழுந்துக்கும். கீசு கீசு என்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ. அது கொஞ்சம் அதை விட கொஞ்சம் கரார் பார்ட்டி. பிடிச்சதை தான் இவ சொல்லியிருக்கா, ஆனாலும் எழுந்துக்க மாட்டேங்குது. ஆண்டாள் கோவம் கொடுத்து பேய்ப்பெண்ணே அப்படிங்கிறா. சரி, பறவையினங்களை விட்டுரு. இந்த ஊர்ல காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாசனருங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கூடவா நீ கேட்கல. அவ மத்தால சத்தம் போட்டு இருக்காளே, அந்த சத்தமுமா உன் காதுல விழல. உடனே ஆண்டாளுக்கு பயம் வந்துடுது. ஐயோ, ஒரு பாகவதோத்தம ஸ்திரியை நம்ம வெய்யப்படாதே. உடனே திருத்திக்கிறா தன்னை. நாயக பெண் பிள்ளாய், நாயகியாய் இருக்கக்கூடியவளே, யார நம்ம பாட போறோம்? நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும். இவ்வளவு நாங்க பாடின்னு வரோம், உன்னோட சேர்ந்து பாடணும்னு நினைக்கிறோம். ஆனா நாங்க பாடி நீ கேட்ட போதும் இன்னும் தூங்கிட்டு இருக்கியே. கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய். தேசம்னா தேஜஸ், தேஜஸுடையாய் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். அடுத்த பெண் வீட்டு வாசலுக்கு போறா. கீழ்வானம்னு நேற்றையினுடைய பாசுரம். அந்த பெண்ணு வாக் சாமர்த்தியம் படைத்தவள், கவிஞர்களின் திறமை படைத்தவள். ஆண்டாள் சொல்றா, கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம். கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டியா தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆ ஆ வென்று ஆராய்ந்தருளேலோர் எம்பாவாய்ங்கிறா. இந்த பெண்கிட்ட சொல்றா, கீழ்வானம் வெள்ளென்று. கீழ்வானம்னு சொன்னா அது பூமிக்கும் ஆகாயத்தையும் பிரிச்சு பார்க்கக்கூடிய ஒரு பகுதி, ஹொரைசன் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி. அது வெளுத்து விட்டுங்கிற ஆண்டாள். ஆண்டாள் சொல்லுவதற்கு காரணம் என்ன? இப்போ சந்திர அஸ்தமனமாயி சூரியோதயம் ஆக போறது. ஆகாயம் வெளுத்திருக்கும். வெளுத்த ஆகாயம்தான் சூச்சபம். அதாவது வந்து ஒரு விஷயத்தை காண்பிக்கிறதுக்கு யூ நீட் அ சைன் இல்லையா? ஓஹோ, ஒரு மாதிரி கர்ஜிக்கிறதே, மழை பெய்யும் நினைக்கிறேன் அப்படின்னா அது ஒரு சைன். அந்த மாதிரி கீழ்வானம் வெளுத்துடுத்துன்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் நாளில அருணோதயம் ஆயிடும். அருணோதயம் ஆயிடுத்துன்னா சூரியோதயம் ஆயிடும். சூரியோதயம் ஆயிடுத்துன்னா பகலாயிடும். ஆதலால் காலம் வந்துடுத்து, கீழ்வானம் வெளுத்து விட்டது ஆண்டாள் சொல்றா. அதுக்கு இருக்கிற வீட்டுல இருக்க பெண் சொல்றா, அப்படிலாம் இல்லம்மா, நீ சரியா படிக்கல. உங்க ஒரு முகமும் ஃபேர் அண்ட் லவ்லியா இருக்கு. அதுதானே ஃபேர் அண்ட் லவ்லி. அது பூசிண்டே இருந்தா முகம் மட்டும் வெளுத்திருக்கும். அவரை பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். மூஞ்சி இவ்வளவு வெறுப்பா இருக்கு, உடம்பெல்லாம் பாக்கி மூலவர் மாதிரி இருக்கும். அது எப்படின்னே தெரியாது. ஆதலால், ஏன்னா உடம்புக்கெல்லாம் பூசிக்க முடியுமா? முடியாது. ஆதலால் உங்க திருமுகம் முன்னும் சந்திரனை ஒத்து இருக்கின்றது. இங்கு 5 லட்சம் பெண்கள் இருக்கள். 5 லட்சம் பெண்கள்னா 5 லட்சம் சந்திரர்கள். அதனுடைய காந்தி ஆகாயத்துல பட்டுடுத்தானே அது வெளுப்பாயிடும். கார்த்தால ஆனத்னால வெளுப்பால
உங்க முககாந்தி பட்டதுனால வெளுப்பாயிடுத்துங்கிறா. ஐயோ, இப்ப நான் என்ன சொல்லுவேன்? ஆண்டாள் தவிக்கும் போது, மெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும். எதை மெய்வான்? சிறுவீடு மெய்வான். எது மெய்யும்? எருமை சிறுவீடு மெய்யும். அப்படின்னா என்னன்னா, இந்த கார்த்தால ஆவதற்கு முன்பு அந்த புல்லின் நுனியில வீட்டு புழக்கடையில புல்லின் நுனியில கார்த்தால வெளிச்சமாவதற்கு முன்பு பனித்துளிகள் இருக்கும். அது பார்த்தா கருக்கு முறுக்கு நன்னாவே இருக்காது அந்த புல் சாப்பிட்றதுக்கு. இட் இஸ் நாட் டேம்டு லான். இது ஒரு மாதிரி தானா வளர்ந்துருக்கு. பசு சாப்பிடாது, அதெல்லாம் கொஞ்சம் டிக்னிஃபைட், சொஃபிஸ்டிகேட்டட். இது இந்த எருமை எது கொடுத்தாலும் சாப்பிடப்படும். அதனால கார்த்தால எருமை சூரியோதயம் ஆவதற்கு முன்பு சிறுவீடு மெய்யும். ஆதலால் இவ சொல்றா, சிறுவீடு மெய்கின்றதை இந்த எருமைகள் பார்க்கவில்லையா பெண்ணேங்கிறா. அதனாலதான் கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான். அதுவும் தானே காலை ஆவதற்கு ஒரு அழகான சந்தேசம்னு சொல்றா. உள்ள இருக்க பெண் சொல்றா, இல்லம்மா, நீங்கள்லாம் சந்திரனுடைய முகத்தை ஒத்து கிழக்க பாக்குறீங்களா, அதனால வெளுப்பு அங்க தெரிச்சுடுத்தோம். கருப்பு கூந்தல் இந்த பக்கம் இருக்கா, அதனால கருப்பு வெளுத்த மேகங்கள்ல தெளிச்சு மேகங்கள் நகர 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 கருப்பு மேகங்கள் நகர உங்க கண்ணுக்கு அது எருமை கூட்டம் நகர்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிடுறா. உடனே இந்த பெண் கேட்கிறா, இப்படிலாம் பேசினா நான் என்னமா பண்ணுவேன்? கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும். உனக்காக நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் தெரியுமா பெண்ணே? பெருமாளை சேவிக்கிறதுக்காக போகணுங்கிறதையே ஒரு பிரயோஜனமாக கொண்ட பெண்களை நிறுத்தி போவான் போகின்றாரை போகாமல் காத்து. போகாதீங்கம்மா, இவ்வளையும் கூட்டுன்னு போயிடலாம், இவன் நல்ல பெண்ணுன்னு உனக்கு சர்டிபிகேஷன் கொடுத்துன்னு கூட்டுன்னு வந்திருக்கேன், இந்த மாதிரி பண்ணிருக்கியே. போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம். கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு. பாடலாமே பெருமாளை. யார பாடணும்? மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டியா தேவாதி தேவனை, அப்பேற்பட்ட தேவதேவனான பகவானை, தேவாதி ராஜனை, வரதராஜனை, தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்தருளேலோர் எம்பாவாய். 3வது பாசுரத்தை முடிக்கிறார். 3 பெண்ணை எழுப்பியாச்சு. 3 பெண்ணும் ஒரு விதம் அடையாளங்கள் சொல்றா. 4வது பெண் இன்னைக்கு அது ஒரு தினுசு. இந்த உபன்யாசத்துக்கு போர்டு போட்டுருவா, இல்லாட்டா இது இப்பெல்லாம் பேம்ப்ளெட்டு, ப்ரோஷர், இன்வைட் அப்படிலாம் வந்துடுது. இப்போ அதுக்கு ஃபேஸ்புக்கில் அப்டேட் போடுறது எல்லாம் இருக்குது. இப்போ எல்லாரும் வாங்கோ அப்படின்னு தான் சொல்ல முடியும். சில பேர் எப்படின்னா, அவளுக்கு யாரும் சொல்லியிருக்க மாட்டா, எங்கேயோ படிச்சிருப்பா, ஐயோ நல்ல தலைப்பாக இருக்கே கேட்கலாமே அப்படின்னு சொல்லாமலேயே வந்துடுவா. சில பேர் பார்த்தேன்னா, இங்கே நிறைய பேர் முதல் நாள் வந்திருக்க மாட்டேள், ஆரோ 2வது முதல் நாள் வந்தவா உங்ககிட்ட சொல்லியிருப்பா, இல்லை நினச்ச அளவுக்கு மோசமாக இல்லை, பரவாயில்ல, சுமாராக தான் இருக்குது, வாங்கோ அப்படின்பா. ஏன்னா எப்போவுமே எல்லாத்துக்கும் இப்போ ப்ராடக்ட் யூசேஜ்னு ஒன்று இருக்கு இல்லையா, நீங்கள் வாங்கி பாருங்கோ, நன்னா இருந்து தானே நான் வாங்கிக்கிறேன்பா. அந்த மாதிரி தானே திருப்பாவையும். இவர் ரொம்ப போர் அடிச்சு விட்டார், 8 முடிக்கிறேன்னு சொல்லிவிட்டு 8:45 முடிச்சாருன்னா என்ன பண்ணுறது சுவாமி? ஏன்னா சில பேர் அப்படி டிலே ஆகிட்டே போயிட்டு இருக்கோம், இன்னும் 5 நிமிஷம்பா அப்படின்னு சொல்லிவிட்டா சில பேருக்கு பயம் வந்துடும். அதனால சில பேர் சொல்லாமலே வந்துடுவா, சில பேர் சொல்லி வருவா, சில பேர் சொல்லியும் வரமாட்டா. இப்போ சொல்லியும் வராத கோஷ்டியை பத்தி ஆண்டாள் பேச மாட்டா. ஏன்னா அவ சொல்லியும் வராத கோஷ்டியை பத்தி எதுக்கு திருப்பாவையில பேசணும்? சொல்லாமலேயே வர கோஷ்டியை பத்தி அவ பேச வேண்டாம். சொல்லாமலேயே வர கோஷ்டிய அவ எழுப்பவே வேண்டாமே, அவளே எழுந்து வந்துருவாளே. இப்போ சொல்லி வர கோஷ்டி தான் அவ எழுப்புறா. இப்ப நான் சொல்ற கேட்டகரிஸ் உங்களுக்கு புரியுறது இல்லையா? இப்போ இந்த பெண்ணு சொல்லி எழுப்புற கோஷ்டியில இருக்கா. ஆனா ஒண்ணு என்னன்னா, கொஞ்சம் அந்த ஈகோ கோஷன்ட்னு கொஞ்சம் இருக்கு. இதை நம்ம பாசுரார்த்தமா பார்த்தா, ஸ்வாபதேசார்த்தமா பார்த்தா வேற அர்த்தம் வரும். முக்தர்கள் முமுக்ஷுக்கள் மேல போயிட்டு இருக்கா, நித்தியர்களும் முக்தர்களும் வீட்டுக்குள்ள இருக்கா, வைகுண்டத்துக்குள்ள காத்துன்னு இருக்கா முமுக்ஷுக்கள் வருவதற்கு அப்படின்னு பெரியவாள்லாம் ஸ்வாபதேசம் சொல்றது உண்டு. ஸ்வாபதேசம்ங்கிறது 2வதா வச்சுக்கணும். எப்பவுமே பாசுர அர்த்தத்தை நம்ம கணீர்னு வாங்கிட்டோம்னு வச்சுக்கோ. ஸ்வாபதேசத்தை பெரியவா கிட்ட நம்ம காலக்ஷேபம் பண்ணா எப்படி வேணாலும் கொண்டு வந்துடலாம். இதே பாசுரத்தை நான் சுவாமி தேசிகன் தான் சொல்றாருன்னு சொல்லுவேன், இதே பாசுரத்தால குலசேகர ஆழ்வார சொல்றாருன்னு சொல்லுவேன், இதே பாசுரத்தை பெரிய நம்பிகளை சொல்றதா சொல்லுவேன். எல்லாம் அவ சாமர்த்தியம். ஆனா அர்த்தம் என்ன பாருங்க, அந்த பெண்ணு தானா வரமாட்டேங்கிறா. இப்ப ஆண்டாள் என்ன பண்றா, ஜன்னலை திறந்து பாக்குறா. என்னவோ சுவாமி நீர் தான் இந்த உபன்யாசத்தை ஜன்னலை திறந்து பாக்குறார் பாருங்க, வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி இதெல்லாம் சொல்லவே மாட்டேங்கிறார். அவர் மாட்டுக்கு அழகா சொல்லிட்டு போறார், நீ இதுக்கு ஜன்னல்லாம் திறந்து பார்த்ததா இவ்வளவு மீனா இறங்குறீன்னா? மீனா நான் இறங்கல,
அந்த பெண் என்ன பண்ணியிருக்கா, சாமர்த்தியமா நம்மளை ஆண்டாள் வந்து கூப்பிட போறான்னு அவளுக்கு தெரிஞ்சு போயிடுது. அது எப்படி சுவாமின்னா, 3 நாளா தான் வரிசையா டோர் நம்பர் 11, 12, 13 கூட்டுன்னு இருக்காளே. இப்போ அவளுக்கு 14, அவளுக்கு தெரியும் ஆர்டர்ல வந்துரும்னு. அதனால என்ன பண்ணியிருக்கா, அவ வீட்டு வேலைக்காரி பரிமளம் அப்படின்னு பேர். அந்த பரிமளத்துக்கு, ஏன்னா தூபம் தூபம் கமழம் தானே இந்த பாசுரத்துல வருது, பரிமளம் தானே. அதனால பரிமளத்துக்கு என்ன பண்ணியிருக்கா, 10 rupees கொடுத்து, யூ டேக் திஸ் கீ, ஸ்பேர் கீ, பின் வழியா போய் நீ முன்னாடி வந்து வீட்டு வாசல்ல எனக்கு ஒரு பூட்டு பூட்டிடும். ஆண்டாள் வரும்போது என்ன தெரியணும், இந்த பெண்ணு எங்கேயோ வெளில போயிருக்கான்னு தெரியணும். பூட்டிவிட்டான். ஆண்டாள் பாவம் கூட்டத்தோட கார்த்தால வரா. இன்னைக்கு 9வது நாள் பாசுரம் ஆரம்பிக்க போறது. பாவம் வந்துவிட்டா. பாரத் கலாச்சார பின்னாடி ஒரு உபன்யாசம் பண்ணணும், 9வது பாசுரம் பாடினாதான் இன்னும் முடியும்னு சொல்லிட்டு பாடணும்னு ஆரம்பிக்கிறா. வெளில பூட்டிருக்கு, பெரிய நவத்தால் பூட்டு. ஆனா திடீர்னு பார்த்தா ஆண்டாள் வந்து ரொம்ப கரெக்டா நோட்டீஸ் பண்ணுவோம். என்ன பண்றான்னா, அந்த வீட்டு கதவு வெளில பூட்டியிருக்கா, அந்த வீட்டு கதவுக்கும் தரைக்கும் நடுவுல ஒரு மயிரழ கேப் இருக்கும் இல்லையா, அதுல ஒரு வெளிச்சம் தெரியுது. சில பேர் என்னோட லைட்டை போட்டுட்டே போயிடுவா, ஏன்னா திருடன் வந்து நம்ம ஆத்துல யாராவது இருக்கான்னு நினைக்கணும், இப்படிலாம் பண்ணாதீங்க, எலக்ட்ரிசிட்டியை வேஸ்ட் பண்ணிவிட்டு. அதனால இந்த பெண் அந்த விதம் உள்ள லைட் ஆன் பண்ணிட்டு போயிருக்கான்னு நினைச்சு என்ன பண்றா ஆண்டாள், எப்படி இதை பாக்குறதுன்னு ஓட்ட வழியா பாக்குறா, தெரிய மாட்டேங்கிறது. சரி ஜன்னலும் பூட்டிருக்குமோ நினைச்சு சும்மா ஜன்னலை இப்படி தட்டினா அது திறந்துடுச்சு. அடாடா அப்படின்னு உள்ள பார்த்தா, தூமணி மாடத்து தூமணி, அழகான வீடாம். பொதுவாக நம்ம வீட்டுக்கு வெளில தான் டெக்கரேஷன் ஜாஸ்தி பண்ணுவோம். பார்த்தேன்னா ஸ்டோன் வால், அப்புறம் வேற என்ன, அதுக்கு பியூட்டிஃபுல் பெயிண்ட், அப்புறம் க்ரீப்பர்ஸ் எல்லாம் போட்டு பண்ணுவோம். இந்த பெண்ணு கொஞ்சம் இன்டீரியர்ஸ் எக்ஸ்டீரியர்ஸ் வேண்டான்னுட்டா. இந்த பெண்ணு இன்டீரியர் டெக்கரேஷன்ல எக்ஸ்பர்ட். அதனால வீட்டுக்குள்ள பார்த்தேன்னா ரத்னங்களை பதிச்சு வீட்டை கட்டியிருக்கா, மணிகளை பதிச்சு கட்டியிருக்கா. மணிகள் பார்த்தேன்னா நீலமணி, சஃபயர், பச்சைமணி, எமரல், ஷஹப்பு மணி, ரூபி, மஞ்சமசேல்னு இருக்கக்கூடிய மணி டொபாஸ், வைரம், வைடூரியம், பவழம், முத்து, கோமேதகம், நீங்க என்னெல்லாம் நவரத்னங்கள் சொல்றீங்களோ அதால இழைக்கப்பட்ட வீடாம். அதுவும் நீங்க பெருமாளை ரத்னாங்கி சேவையில சேவிக்கணும் ஸ்ரீரங்கத்துல. அழகு என்னன்னா, அந்த உற்சவர் நீங்க மாதுளை கொட்டையை இப்படி பழத்தை திறந்து பார்த்தேன்னா எப்படி இருக்கும், அப்படிதான் இருக்கும் அவருடைய ரத்னாங்கி. இன்னைக்கும் தேசிகனுக்கு திருவேந்திபுரத்துல ஒரு ரத்னாங்கி சாத்துவா, ரொம்ப அழகா இருக்கும். இது ஒண்ணும். பொதுவா பெருமாளுடைய உற்சவர்களுக்கு முத்தங்கி சேவைன்னு ஒண்ணு உண்டு, முத்தாலேயே அலங்கரிக்கப்பட்ட ஒரு கவச்சம். ஆனா ஸ்ரீரங்கத்துல என்ன சிறப்பு தெரியுமோ, படுத்துன்னு இருக்க பெருமாளுக்கே முத்தங்கி உண்டு, ரொம்ப அழகா இருக்கும். இந்த ராபத்து பகல்பத்துல போனேன்னா ஆச்சரியமா இருக்கும். அப்பதான் பெருமாள் இன்னும் நல்லா தெரிவார், ஏன்னா அவர் கருப்பு. மற்ற நாள்லாம் கருப்பாவே வச்சுப்படுறா, அவர் மூக்கு எது காது எதுன்னே தெரிய மாட்டேங்கிறது. இந்த வெளுப்பா இருக்கக்கூடிய முத்தால ஒரு பிளாங்கெட் மாதிரி போட்டுவிட்டா முகம் ரொம்ப அழகா தெரியும் எடுத்து. அது அவருக்கு உண்டான சிறப்பு. அதுபோல் தூய மணிகள், பெரியவாளுக்குலாம் தெரியும், நம்ம சம்பிரதாயத்துல வைரத்தோடோ வைர மோதிரமோ பண்றது வழக்கம் இல்லையா. வைரங்கள் இப்பெல்லாம் வாங்கினா ரெடிமேடா போறோம், ஒரு கடைக்கு வாங்குறோம், போட்டுக்கிறோம், வாங்குறோம். அந்த காலத்து அப்படி இல்லை. வைரம் தனியா வாங்கிடுவா, வாங்கி ஆத்துல ஒரு 10 நாள் வச்சுப்பா. வச்சுட்டு பாப்பா இது நல்ல சகுனமா துஷகுனமானு. நல்ல சகுனம்னா தோஷம் இல்லைன்னு பேர் அதுக்கு. உடனே ஆசாரின்னு ஒருத்தர் இருப்பார், நானே பார்த்திருக்கேன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அடியேன் இருக்க காலகட்டத்திலேயே நான் ஆசாரி பார்த்திருக்கேன்னா அடுத்த ஜென்ரேஷன் அதையும் பார்க்க போறது இல்லைன்னு அர்த்தம். ஆசாரின்னு ஒருத்தர் ஆத்துக்கு வருவார், அவர் கரெக்டா இந்த வைரம் எவ்வளோன்னு எடுத்துப்பார். அதுல ஜாக்கர்னு உண்டு, இது வந்து ப்ளூ ஜாக்கரா, இது வந்து எல்லோ ஜாக்கரா அப்படின்னா வைரத்துல சொல்லுவது உண்டு. இத்தனை சென்ஸ் போட்டு இத்தனை கேரட் போட்டு கட்டுங்கோ அப்படின்னு சொல்லுவது வழக்கம். அப்படின்னா என்ன, மணிகள்ல கூட தோஷமில்லாத கல்லுன்னு இருக்கு, தூய மணி. மணிகள்லயே தூய மணின்னு இருக்கு. தூய மணிக்கு தான் தூமணின்னு பேர். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கேறிய பெண். அங்க வாஸ்தவமா இங்க கேரளாவுக்கு போனோம். அங்க திருவனந்தபுரத்துல நான் இது சொன்னேன், நான் அந்த வழக்கேத்தி வைப்பா, அது சொல்லல இல்லையா அப்பாடி. ஏன்னா அது நீங்க தான் என்ன திருத்தணும், எங்கேயாவது ரீடெலிகாஸ்ட் பண்ணிவிட்டேன்னா திருத்திடுங்க, அதுக்கு சொல்ல மாட்டேன். இந்த திருவனந்தபுரத்துல கார்த்தால ராஜ பரம்பரையினர் வந்து சேவிக்கணும் பெருமாள். அவா சேவிக்கும் போது பொதுமக்கள் சேவிக்க முடியாது. திவானி ஆம் அப்படின்னு டெல்லியில எல்லாம் பேர். ஆம் ஆத்மிகள் சேவிக்கும் போது ராஜா ஒருத்தர் இருப்பார், பல மந்திரிகள் இருக்கக்கூடாது. திவானி காசுன்னு உண்டு. அந்த மாதிரி இங்க ராஜாக்கள் ராணிகள் வந்து சேவிக்கும் போது நம்ம இருக்கப்படாது.
உடனே நம்பூதிரிகள் இருப்பார். பெருமாளை பிரதட்சிணமாக வருவோம். இன்றைக்கும் நீங்கள் வந்து நரசிம்மர் சன்னதியை தாண்டிட்டு ரைட் எடுத்து போனால் தான் திருவனந்தபுரத்தில் பெருமாளை சேவிக்க முடியும். பெருமாளை சேவிச்சு 2 படி இறங்கினோம்னா விஸ்வக்சேனர் சன்னதி இருக்கும். அப்படியே ஒரு கோவிலுக்கும் போகணும்னா டக்கு 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 டக்குன்னு அந்த கர்ப்பகிரகத்தெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். 40 கோவிலுக்கு போகிறோம், 40 முடிச்சாச்சும்போம். சுவாமி எந்த கோவில் எதை சேவிச்சிடலாம், அதெல்லாம் தெரியாது, சேவிச்சுவிட்டேன் அப்படி சொல்லப்படாது. நம்ம கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்க பழகிக்கணும். இந்த கோவிலா திருவிண்ணகரா, உப்பிலியப்பன் கோவிலா ஒப்பிலியப்பன், சேவிச்சுட்டு வரும்போது மணியப்பன் இருப்பார், மூத்தப்பன் இருப்பார், அகோராத்திர புஷ்கரணி இருக்கும், ஆனை இருக்கும். அது வரைக்கும் யாரும் சொல்ல மாட்டா. பிரசாதம் ஸ்டால் இருக்கும், அதான உடனே அது துவஜஸ்தம்பம் இருக்கும். அப்படி ஒரு கோவிலும் ஞாபகத்துக்கு வரணும், வராமல் இருக்கக்கூடாது. அதுபோல் இங்க பார்த்தீர்கள் என்றால் திருவனந்தபுரத்தை பிரதட்சிணமா வருவார் ராஜா. வரும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ராஜா இப்படி போயிட்டு, தட்சிணம்னா என்ன, ரைட், வாமம்னா லெஃப்ட், சம்ஸ்கிருதத்துல தட்சிணம்னா என்ன, ரைட். நீங்க பெருமாளை சுத்தி வரும்போது which side faces the lord, your left or the right, ரைட். அதனாலதான் அதுக்கு பிரதட்சிணம்னு பேரு. தட்சிணம்னா ரைட். since your right faces the lord it is called பிரதட்சிணம். அதனால பிரதட்சிணமா வரேன்னு வச்சுக்கோங்க. அந்த ராஜா ராணி வரும்போது கேரளால ஒரு வழக்கம் உண்டு. தட்டு தட்டா ட்ரே போட்டு குட்டி 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 குட்டியா வழக்கு ஏத்திருப்பா. இப்படிதான் ஆச்சரியமா ஒரே மாதிரி எரியும். நம்ம ஏத்தினோம்னு வச்சுங்க, ஆத்துல தீ ஒண்ணு பெருசா இருக்கும், ஒண்ணு அடங்கி போயிடும், ஒண்ணுக்கு எண்ணெய் குத்தணும், ஒண்ணு எண்ணெய் வழியும், ஒண்ணு உடஞ்சு போயிடும், இது அணைஞ்சு போயிடும், இதை ஏத்துறதுக்குள்ள அது போயிடும். 4 வழக்கு ஏத்துறதுக்குள்ள 40 நிமிஷம் ஆயிடும். அவ 1000 வழக்கு ஒரே பக்கத்துல இப்படிதான் ஏத்துறாளோ தெரியல. அது என்ன அழகு பாருங்க. ராஜா வரும்போது எண்ணெய் எப்படி அவ குத்துவானா, ராஜா இந்த பக்கமா போச்சு அது எரியும், அவர் அந்த பக்கமா திரும்பின உடனே இது அப்படியே எண்ணெய் குறைஞ்சி அணைஞ்சு போயிடும். அவளுக்கு அந்த ப்ரப்போர்ஷன் எவ்வளோன்னு தெரியும், எவ்வளவு நேரம் நினைச்சுட்டு அது எவ்வளவு நேரம் எரியும்னு. ஆச்சரியமா இருக்கும் அந்த கோவிலை பார்க்கும்போது. சுத்தி விளக்கு. இன்னைக்கும் குருவாயூர்ல ராத்திரி ஸ்ரீவேலிய அந்த யானை வரும்போது ஆச்சரியமா இருக்கும் கோவில் பார்க்கறதுக்கு. அந்த மாதிரி இருக்கா இவ வீடு. தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய, சுற்றும் விளக்கெரியங்கிற. அதுக்கு பெரியவாச்சான் பிள்ளை அர்த்தம் சொல்றார். அவ ஒன்றும் எனர்ஜி சேவிங் தெரியாத பொண்ணு இல்லை. இவ்வளவு வழக்கா ஏற்றி வைப்போ, ஒரே வழக்கு தான் ஏற்றி வச்சாலாம். ஆனா ஒரு வழக்கு ஏற்றி வச்சாலும் அது மணிகள் பதித்த மாடமானபடியால் எல்லா பக்கமும் தெரிக்கிறதாம். இன்னைக்கும் நீங்க பெருமாள் கோவில போனா கண்ணாடி அறை சேவைன்னு உண்டு. உற்சவரை அங்க கொஞ்சம் ஏழை பண்ணுவா. ஏழை பண்ணி பார்த்தேன்னா இந்த பக்கம் பார்த்தா பின்னழகு தெரியும் சைடு, அந்த பக்கம் பார்த்தா ப்ரொஃபைல் வியூ தெரியும், இந்த பக்கம் பார்த்தா பின்னழகு தெரியும், இந்த பக்கம் பார்த்தா ஒரு மாதிரி சைடு தெரியும், இந்த பக்கம் பார்த்தா சக்கரம் தெரியும். நீங்க இப்படி பார்த்தேன்னா நமக்கே தோணும், பாரியா சர்வ வியாபியா நம்ம இருக்கோம், எல்லா இடத்துலையும் இருக்கும்னு தோணும். ஆச்சரியமா இருக்கும் அந்த மணிகள். அதனால்தான் ரத்னத்துக்கு அவ்வளவு சிறப்புண்டு. இன்னைக்கும் நம்ம ரத்னம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல 3 மந்திரங்கள்னு பேர். அதுக்கு ரகசியத்ரயம், 3 ரகசியங்கள். அதுல அஷ்டாட்சரம்னு 8 எழுத்துக்களோடு கூடிய நாராயண மந்திரம். 2வது 2 வரிகளோடு கூடிய பூர்வார்த்தம் உத்தரார்த்தம்னு சொல்லக்கூடிய விதத்துல இருக்கக்கூடிய துவயம். 3வது சரம ஸ்லோகம். இந்த எல்லா வார்த்தைக்குமே நம்ம 2வது விபரீதார்த்தம் கல்பிப்போம். துவயம்னு சொன்னா வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சுவாமி துவயம் கொடுங்கன்னா மந்திரத்தை கொடுக்க மாட்டா, காப்பியை கொடுப்பா. ஏன்னா காப்பி 2 அக்ஷரம் இருக்கணும், துவயம் துவயத்தை கொடுங்கோம்பா. துவயம்னா நமக்கு மந்திரம் தான். அதே மாதிரி சரம ஸ்லோகம் பயந்துட்டார் ஒருத்தர். நான் வாணி மகால 3 நாள் சரம ஸ்லோகார்த்தம் சொன்னேன். சொல்லும் போது ஒருத்தர் பயந்துட்டார், சுவாமி சரம ஸ்லோகார்த்தம் நான் இருக்கும்போதே சொல்றேளான்னார். ஏன்னா ஒருத்தர் போன உடனே ஒரு ஸ்லோகம் எழுதுவா, அதுக்கும் சரம ஸ்லோகம் தான் பேரு. அதை வச்சுதான் கெடுதாசி எழுதுவா. சுவாமி நான் இருக்கும்போதே நீங்க சரம ஸ்லோகம் சொல்றேன்னார். சுவாமி நீ சொன்ன சரம ஸ்லோகம் இல்ல, சரமன இறுதி, இறுதியாய் உறுதியாய் சொன்ன ஸ்லோகத்துக்கு சரம ஸ்லோகம்னு பேர். ஏன்னா இந்த சுவாமி இருக்கும்போது ஒரு காரியமும் நன்னா பண்ணிடல, இது போன பிறகாவது ஏதாவது 2 வார்த்தை எழுதலாம்னு இதுக்கு போனா போறதேன்னு ஒரு சரம ஸ்லோகம்னு எழுதுறா. ஆனா பகவான் சொன்னது அப்படி அல்ல. கீதைன்னு 700 ஸ்லோகம் சொல்லிவிட்டார். அர்ஜுனன் குழம்பிவிட்டான். பார்த்தார், நல்ல கேலிபருடைய இந்த அர்ஜுனனே குழம்பிவிட்டா, பின்னாடி வருதுகள்லாம் எப்படி சொல்லுமோ நினைச்சு நம்மளெல்லாம் நினைச்சு பகவான் என்ன பண்ணிவிட்டார், சரி இறுதியா உறுதியா ஒரு ஸ்லோகம் சொல்றேன்னு 18வது அத்தியாயம் 66வது ஸ்லோகம் கிருஷ்ண சரம ஸ்லோகம்னு சொன்னார். பூமாதேவிக்கு பல அர்த்தங்களை வராக புராணத்துல சொன்னார். பாசி தூர்த்து கிடந்த பார்மகட்கு பண்டொரு நாள் மாசுடம்பின் நீர்வாரா மானமிலா பன்னியாம் தேசுடைய தேவர் திருவரங்க செல்வனார் பேசியிருப்பனகள் பேர்க்கவும் பேராவேன் அர்த்தங்கள் சொன்னார். பூமாதேவி கொஞ்சம் குழப்பம். நன்னா சொன்னேள், நன்னாதான் இருக்கு, மோசமா இல்லை.
ஆனா என்னென்ன இவ்வளவு சொல்லிவிட்டா எல்லாரும் குழம்பி போயிடுவாளே, ஏதாவது பிரபத்தியை பத்தி ஒழுங்கா சொல்லுங்க சுவாமின்னா, உடனே ஸ்வதர்ம ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே ஷரீரே சதியோ நரஹா தாத்து சாமியே ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபம் ச மாமஜம் ததஸ்தம் ரியமானம் தூ காஷ்டபாஷாண சந்நிபம் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கதிம்னு 2 வராக சர்ம ஸ்லோகங்கள் சொன்னார். ராமர் பிரதமத்திலிருந்து தொடங்கி யாரெல்லாம் அவர் காலில் விழறாளோ ஆசிரியித்து அவருக்கு அபயப்பிரதானம் பண்ணிண்டே வந்தார். ஆயிண்டே இருந்தது. ஒரு சரணாகதிக்கு ஒரு விசேஷம். தேவர்கள் பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ணா, தசரதன் பரசுராமர் கிட்ட சரணாகதி பண்ணார், லக்ஷ்மணன் சீதா பிராட்டி கிட்டையும் ராமர் கிட்டையும் சரணாகதி பண்ணார், பரதாழ்வான் ராமர் கிட்ட சரணாகதி பண்ணார், ரிஷிகள் ராமர் கிட்ட சரணாகதி பண்ணா, சுக்ரீவன் கிட்ட ராமர் ஒரு நட்பு பூண்டு சுக்ரீவன் பிற்காலத்துல ஆஞ்சநேயரை முன்னிட்டு கொண்டு லக்ஷ்மணன் கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்கிறார், அபராத க்ஷாமணம், அதுவும் சரணாகதியில் சேர்த்தி. அப்புறம் ராமர் தான் சேத்து கட்ட வேண்டும் என்பதற்காக சமுத்திர ராஜா கிட்ட சரணாகதி பண்றார். விபீஷணன் தனக்கு அடைக்கலம் கொடுக்க வேண்டும்னு பகவான் கிட்ட சரணாகதி பண்றான். ஆதலால் ராமாயணம் என்னும் சரணாகதி வேதத்துல இவ்வளவு சரணாகதி இருக்கா? ராமர் பார்த்தார், இவ்வளவு சரணாகதி இருந்தா குழம்பி போயிடுவா, அதாவது இறுதியா ஒரு ஸ்லோகம் சொல்லலான்னு விபீஷணனை வியாஜமாக கொண்டு உலகோருக்கு சொன்ன ஸ்லோகம் தான் சக்ரித் ஏவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாஜதே அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மமன்னு ராமச்சரம ஸ்லோகம். அல்ல சரம ஸ்லோகங்கள்னு உண்டு, 3 உண்டா. ஆனா இந்த சரம ஸ்லோகம் வராகன் வெளியிட்டது, சரம ஸ்லோகம் ராமன் வெளியிட்டது, சரம ஸ்லோகம் கண்ணன் வெளியிட்டது. அஷ்டாட்சர மந்திரமோ தான் வேதத்தில் இருக்கின்றது. ஓமித்யேக அக்ஷரஹா நமைதி த்வே அக்ஷரே நாராயணாயேதி பஞ்சாட்சராணி என்று அஷ்டாட்சர மந்திரத்தின் பதங்களை சொல்ல வல்லது இந்த மந்திரம். ஆச்சரியமா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, உபநிடதங்களில் உள்ளது. ஆனா இது 2த்துக்கும் மந்திர ரத்னம்னு பேர் கிடையாது. நடுவுல ஒண்ணு இருக்கு பாருங்க, துவயம்னு, அதுக்கு மந்திர ரத்னம்னு பேரு. ஜெம் அமங்ஸ் ஆல் மந்த்ராஸ் இஸ் துவய மந்திரம். எவ்வளவோ ஸ்தோத்திரங்கள் இருக்கு. பகவத்பாதாள் எழுதியிருக்கார், மத்வாச்சாரியார் எழுதியிருக்கார், தேசிகன் எழுதியிருக்கார். ஆனா ஆளவந்தார் அருளி செய்த ஸ்தோத்திரத்துக்கு தான் ஸ்தோத்திர ரத்னம் அப்படின்னு பேர். எவ்வளவோ காவியங்கள். ஆனா சுவாமி தேசிகன் அருளி செய்த யாதவாபியுதயம்ங்கிற காவியத்துக்கு தான் காவிய ரத்னம்னு பேர். எதுக்கு ரத்னம்னு சொல்றானா, மணி போல் இருக்கின்றது. அதனாலதான் அந்த மணிக்கு அவ்வளவு விசேஷமானபடியால் தான் இங்க தூமணி, தூய மணிமயமான வீடுகள் இருப்பவளே, தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ. 2வது பாருங்க, ஆண்டாளுக்கு வாசனை வேற வருது இந்த சாம்பிராணி எல்லாம் போட்டு. ஏன்னா இந்த சாம்பிராணி போட்டா வழக்கம் என்னன்னா அந்த திருஷ்டி விலகும், ஒரு நல்ல வைப்ரேஷன் வரும். இது நம்ம சம்பிரதாயத்துல தான் இந்த தூபம் போடுறது வழக்கம் உண்டு. ஆனா மற்ற மதத்தினர் அதையும் பின்பற்றி நீங்க பார்த்தீங்கன்னா ரோட்ல ஒருத்தர் இப்படி போட்டுட்டே வருவார், அப்படியே மயில் பீலி வச்சுன்னு வருவார். நம்ம உடனே ஆண்டாள் சொல்லியிருக்கா ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டின்னு சொல்லியிருக்கான்னு போடுவோம். அவ ஆருக்கு போடுறானே தெரியாது. தூபம்ங்கிறது நமக்கு போடப்படாது. ஏன்னா இது தமிழ், அவருக்கு இவர் தூபம் போட்டுட்டு இருக்காரு அப்படின்பா. அந்த அர்த்தத்துல தூபம் போடுறாருன்னு வச்சுக்கப்படாது. தூபம் போடுறாருன்னா பெருமாளுக்கு தான் போட வேண்டும். ஆழ்வார் முடிக்கும் போது புகை பூவேன்னு தான் திருவாய்மொழியை முடிச்சார். புகைன்னு சொன்னா அந்த இடத்துல சாம்பிராணி தசாங்கம். வேடிக்கையா ஒரு ஆச்சாரியன் சொன்னார், ஒரு சிஷ்யனுக்கு ரொம்ப ஞானம் கிடையாது, சம்ஸ்கிருத ஞானம் அடியன் மாதிரின்னு வச்சுங்கோ. ஆச்சாரியன் பார்த்து சொல்லியிருக்கார், சுவாமி தசாங்கம் கொண்டு வான்னு. இந்த ஆச்சாரியன் என்ன பண்ணி கொடுத்து, எரிஞ்சின்னு இருக்கு அக்னிஹோத்திர நெருப்பு, 2 பஞ்சாங்கத்தை கொண்டு எரிச்சு பிடித்து தசாங்கம் கொண்டு வர சொன்னேள். 2 பஞ்சாங்கத்தை எரிச்சு விட்டா தசாங்கம் ஆயிடும்னு கொடுத்தோம். தசாங்கத்துக்கும் பஞ்சாங்கத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. பஞ்சாங்கம் பஞ்சாங்கம், தசாங்கம்னு சொன்னா இந்த இடத்துல இந்த தூபம். ஆதலால் இதை சொன்னார். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலணை மேல் கண் வளரும். இந்த துயில் அணைன்னு எதுக்கு சொல்றான்னா, ஆண்டாள் பாக்குறா அழகான வீடு, இன்டீரியர் டெக்கரேஷன்லாம் பிரமாதம், அது அழகா தூபம் வருது. அந்த தூபம் வரும்போது அந்த வீட்டுக்குள்ள பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. அப்போ கொஞ்சம் தூபம் விலகிறது. ஏன் விலகிறது? இவ ஜன்னலை திறந்த உடனே கொஞ்சம் தூபம் வெளில போனோம்னா விசிபிலிட்டி கிடைக்கும் இல்லையா? விசிபிலிட்டி கிடைச்ச உடனே பார்த்தா ஹால்ல ஒரு கட்டில் போட்டிருக்கா. ஆச்சரியமா இருக்கு அந்த கட்டில், அப்படியே பியூட்டிஃபுல்லா இருக்கு. துயில் அணை மேல் கண் வளரும். அந்த அணை எப்படி இருக்குன்னா, பெரியவாச்சான் பிள்ளை சொல்றார், யாராவது தூக்கம் வரலேன்னு சொல்றவாளுக்கு கூட அந்த மெத்தைய தொட்டாலே தூக்கம் வந்துருமா, படுத்துக்க வேண்டாமா. ஏன்னா இந்த படுக்கைன்னு இருக்கு பாருங்க, அது ரொம்ப விசேஷம். சில வீட்டுக்கெல்லாம் வந்துருவா நம்ம மாத்துக்கு விருந்தினர்கள், தவிப்பா படுக்கை இல்லாம. இல்ல என்னுடைய தலகாணியில படுத்துண்டாதான் அது ஒரு மாதிரி தூக்கம் வரும். நம்ம யோசிச்சு பார்ப்போம், இப்போ ஏற்பட்ட தலையணையும் ரொம்ப, ஏன்னா வியாசம் வசிஷ்டனப்தாருன்னு பரம்பரையா வந்திருக்கு போல இருக்கு அப்படின்னு நினைச்சு என்னமா தான் இருக்குன்னு பார்க்கப்படாது. அவாத்துக்கு போகும்போது பார்ப்போம், அதில் பல நாட்கள் நீராடி விட்டு எண்ணெய் தேய்த்து 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 அதில் படுத்து கொண்டு
அதை துவைக்காமல் அது ஒரு நறுமணம், அது ஆச்சரியமான ஒரு நறுமணம். அவ தூங்கறதுக்கு காரணம் இதுல படுத்துக்கிறதுனால இல்ல, படுத்துண்டு முகர்வதினால் அந்த மயக்கம் உண்டாருது பாருங்க. அபிநிகிலலோக சுச்சரித முஷ்டிந்தய துரித மூர்ச்சனாஜுஷ்டம் சஞ்சீவயது தயேமாம் அஞ்சனகிரிநாத ரஞ்சனீம்பவதின்னு தேசிகன் மூர்ச்சையாயிடுவாளாம் சம்சாரங்கிற சாகரத்துல. அந்த மாதிரி இவ தலையணை அப்படி இல்லையா இவளுது. தூ மணிங்கிறது அந்த தூயங்கிற வார்த்தைய படுக்கைக்கும் சேர்க்கணும், கிளீன் பிளாங்கெட்டாம். அதனால துயிலணை மேல் கண் வளரும், அழகா தூங்கின்னு இருக்கியே. அந்த தூங்குறதே ஒரு அழகு இல்லையா? பெருமாளை நீங்க ரங்கநாதனை போய் செய்வீங்கோ, அவர் என்ன நமக்காக ஐயோ நம்மளை பார்க்க வந்திருக்கார், சென்னப்பட்டத்துலேருந்து வந்திருக்கார் சுவாமி பாவம்னு உட்காந்துக்கிறாரோ? மாட்டேங்கிறார், அவர் படுத்துன்னு இருக்கார். ஏன்னா அவருக்கு தெரியும் அவர் படுத்துன்னு இருக்கும்போது உட்காந்துன்றதை விட அழகா இருக்கார். படுத்துன்னு இருக்க பெருமாள், நீங்க ஏதோ ஒரு திவ்ய தேசத்துக்கு போங்கோ, திருநின்ற ஊர் போனேன்னா பகவான் நின்றுட்டு இருக்கார், திருக்கண்ணமங்கை போனா பகவான் நின்றுட்டு இருக்கார், திருக்கண்ணங்குடி போனேன்னா பகவான் நின்றுட்டு இருக்கார், திருக்கண்ணபுரம் போனேன்னா பகவான் நின்றுட்டு இருக்கார், உப்பிலியப்பன் போனேன்னா நின்றுட்டு இருக்கார். ஆனா நின்றுட்டு இருக்க பெருமாளை விட நீங்க ஒரு செகண்ட் படுத்துட்டு இருக்க பெருமாளை பார்த்துருங்கோ, என்னமோ இப்படி பாப்பேள் இப்படி பாப்பேள், நல்லா இருக்குல்ல, இப்படி பாப்பேள். நின்றுட்டு இருக்க பெருமாள்லாம் கண்டுக்கவே மாட்டா, கண்ணை கூட மூடின்றுவா. ஆனா படுத்துட்டு இருக்க பெருமாளை பார்க்கணும்னா அழகு. திருயவள்ளூர் போய் வீரராகவனை சேவிச்சா ஷாலஹோத்திர மகரிஷி மேல கையை வச்சுட்டு இருப்பார். அனந்த பத்மநாபனை போய் சேவிச்சேன்னா சிவபெருமான் மேல கை வச்சுட்டு இருப்பார். இதே நீங்க திருவிந்தளூர்னு மாயவரத்துக்குள்ள க்ஷேத்திரம், பரிமள ரங்கநாதன் பேர். பரிமள ரங்கநாதன் சங்கு சக்கரத்தோட படுத்துட்டு இருப்பார். இந்த சில பேர்லாம் என்ன பண்ணிடுவான்னா, ஆஃபீஸ்லேருந்து வருவா, அவ ஷர்ட்டை பேண்ட் எல்லாம் கேட்டுவிட்டு காலெல்லாம் அலம்பி அவளுக்கு என்னென்ன அனுஷ்டானம் இருக்கோ அதெல்லாம் பண்ணிவிட்டு ஷார்ட் விட்டு அப்படி நைட் வேர்ல படுத்துப்பா. இதெல்லாம் ரங்கநாதன் மாதிரி. பரிமள ரங்கநாதன் எப்படின்னா ரொம்ப களைப்பு, அதனால சில பேர் என்ன ஷர்ட்டு பேண்ட்டு ஷூவோடையே படுத்துப்பா. அந்த மாதிரி அவர் என்ன பண்ணிப்பார், சங்கு சக்கரம் கிரீடம் அவர் எப்படிதான் சுவாமி உருத்தாதா அவருக்குன்னு தோணும். அந்த மாதிரி பரிமள ரங்கநாதன் படுத்துட்டு இருப்பார். இந்த பாவம் ஆறாவமுதன் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் போஸ்டர். அவர் எப்படின்னா முழுக்க படுத்துக்கல, முழுக்க உட்காரல. பாவம் இந்த ஆழ்வார் என்ன பண்ணி இந்த குழந்தைல ஃப்ரீஸ் அப்படின்னு ஒரு விளையாட்டு விளையாடும். ஆழ்வார் வந்து விட்டாருன்னு படுத்துட்டு இருக்க பெருமாள் பாவம் எழுந்துட்டார். ஐயோ இவர் போய் எழுந்துக்கிறாரேன்னு கிடந்தவாறு எழுந்திருந்து பேசுவாழிகேசனே, எப்படி நீ இருக்கியோ அப்படியே என்ன சேவிச்சிருன்னார் ஆழ்வார் பெருமாளை பார்த்து. பெருமாள் எழுந்துட்டார், ஆனா முழுக்க எழுந்துக்கல, அரையும் குறையுமா எழுந்துட்டுப்பார். சுழுக்கு பிடிச்சிருக்காதான்னு எனக்கு தோணும். அப்பேற்பட்ட உத்தான சயனம். ரங்கநாதர் போய் சேவிச்சேன்னா அவர் ஆச்சரியமான ஒரு சயனம். அதனால ஒரு இதே நீங்க வந்து திருவட்டாறு போனேன்னு வச்சுக்கோங்க, அனந்த பத்மநாபனை கண்ணாடியில பார்த்தா எப்படி தோணும், அந்த மாதிரி ஒரு திருப்பி வச்ச ஆச்சரியமான ஒரு சேவை. இப்படி ஒவ்வொரு பெருமாளுக்கும் ஒரு ஏற்றம் உண்டு. படுத்துட்டு இருக்க பெருமாளுக்கு ஒரு ஏற்றம் உண்டு. திருமெய்யம் அப்படின்னு ஒரு திவ்யதேசம் இருக்கு, அது வந்து பாண்டிய நாட்டு திவ்யதேசத்துல ஒண்ணு. இன்னைக்கும் புதுக்கோட்டை பக்கத்துல 2 திவ்யதேசங்கள் உண்டு. ஒன்னும் திருக்கோஷ்டியூர்னு சொல்லக்கூடிய கோஷ்டிபுரம், மத்தொன்னு திருமெய்யம்ங்கிற திவ்யதேசம். பெருமாளுக்கு சத்தியகிரிநாதன் அப்படின்னு பேர். உட்காந்துட்டு இருப்பார், அவரை போய் சேவிச்சுடலாம். இந்த சைடுல போனேன்னா குகையிலேயே ஒரு பெரிய ரங்கநாதரை ஏற்படுத்தியிருக்கா. ரொம்ப அழகு, ரொம்ப பிராச்சீனம்னு சொல்லுவது உண்டு. ரொம்ப அழகா இருப்பார். அது எப்படின்னா அது ஒரு நாடகம் அரங்கேறுவது போல் இருக்கும். பூமாதேவியானவளை தான் எடுக்க வேண்டும் என்பதற்காக மதுகைட்டபர்கள்னு 2 அசுரர்கள் வரா. அவ பூமாதேவி எடுக்கணும்னு வரா. பூமாதேவி பெருமாள் காலை பிடிச்சுன்றா. உடனே பெருமாள் வந்து கவலைப்படாத அப்படின்னு சொல்றார். கவலைப்படாதேன்னு அவளை பார்த்து சொன்ன உடனே அந்த மதுகைட்டபர்கள் வருவதை பார்த்து விட்டு மார்பில் இருக்க மகாலட்சுமி பயந்துரா, சுவாமி பூமாதேவியை படுத்துறது இருக்கட்டும், இவன் வரதை பார்த்தா என்னையெல்லாம் சேர்த்து படுத்துவான், கவலைப்படாத அப்படின்னு தன்னை பார்த்து வச்சுருப்பார். மேல இருக்கக்கூடிய ஆதிசேஷனோ, என் பெருமாளையா நீ தாக்க வந்தாய் என்று வாயிலிருந்து விஷஜ்வாலைகளை கக்குவர். இன்னைக்கும் போனேன்னா விஷஜ்வாலைகள் அந்த அழகான ஆதிசேஷன் வாயிலேருந்து வருது தெரியும். பூமாதேவியானவள் பெருமாளுடைய கை கீழே அடங்கி இருப்பது தெரியும். மதுகைட்டபர்கள் விஷஜ்வாலை வந்துடுத்தேன்னு பயந்து இப்படி ஓடுறத பார்க்க முடியும். அதே மாதிரி ஸ்ரீதேவியானவளுக்கு பகவான் ஆஸ்வாசம் கொடுப்பதை பார்க்க முடியும். அதுதான் அந்த க்ஷேத்திரத்துக்கே உண்டான பெருமை. அப்பேற்பட்ட துயில் அணைமேல் கண் வளரும் சொல்றா ஆண்டாள். அதுக்கு மேல ஒரு வார்த்தை சொல்றா. இப்ப ஆண்டாளுக்கு உள்ளுக்குள்ள ஒரு எண்ணம், யாருமே நமக்கு ரிலேட்டடே கிடையாது பத்தியா இல்லையா? இப்ப எப்பவுமே நம்ம இப்ப ஒருத்தரை சேவிக்கிறோம்னு வச்சுக்கோ, அவரா சுவாமி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, எங்க கிராமம் இருக்கே, அந்த கிராமத்துல ஒருத்தர் இருக்கார், அவர் எனக்கு சித்தப்பா தான், சித்தப்பா முறை. அந்த சித்தப்பா முறைக்கு ஒன்று விட்ட அத்தங்காவோட பேத்திக்கு இப்போதான் மாட்டு பொண்ணா வந்திருக்காவோ அப்படின்னு சொல்லுவா.
உறவு பார்த்தேன்னா அவருக்கே மறுபடியும் சொல்லுன்னா சொல்ல முடியாது, அப்பேற்பட்ட ஒரு பெரிய உறவு. ஆனா அவருக்கு என்ன பெருமைன்னா அவ நமக்கு ரிலேட்டட். எப்பவுமே நீங்க பாருங்க, ஏதாவது இடத்துக்கு போனேன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க, அந்த சுவாமியா நன்னா தெரியும், அவர் வந்து எனக்கு இவ்வளவு முறை, அதாவது அவரும் இவரும் ஒன்னா சேர்ந்து படிச்சிருக்காப்புல சொல்லுவார். சில பேர் எப்படியே சொல்லுவா, காஞ்சி பெரியவாளா, அதாவது அப்படிமா சுவாமி நீங்க 2 பேரும் ஒன்னா படிச்சேடா, இல்ல இல்ல, ஏன்னா அவர் எங்கோ இவர் எங்கோ, ஆனா சொல்லுவதை பார்த்தா என்னமோ 2 பேரும் ஒன்னா படிச்சா மாதிரி சொல்லுவா, அப்படிலாம் உண்டு. அதுபோல் ஆண்டாளுக்கு உள்ளுக்குள்ள எண்ணம், ஒத்தரையுமே நம்ம உறவினர்களா சொல்லிக்கவே முடியலையே, இவளைய நம்ம ஏன் நம்ம மாமான் மகள்னு கூப்பிடக்கூடாது என்ன உறவையிட்டு சொல்லுகின்றாள். மாமான் மகளே மணி கதவம் தாழ்த்திரவாய், மாமான் மகளே. எதுக்குன்னா ராமானுஷருக்கு, அதாவது பெரிய திருமலை நம்பிகள், அவருக்கு 2 தங்கைகள். முதல் தங்கைய ஸ்ரீபெரும்புதூரை சார்ந்த சோமயாஜி அப்படிங்கிறவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறா. அவருக்கும் கேசவ சோமயாஜிக்கும் அவருடைய பத்னி, அதாவது பெரிய திருமலை நம்பிகளின் முதல் தங்கைக்கும் பிறந்தவர் தான் உடையவர் பாஷ்யக்காரர் ராமானுஜர். இன்னொரு சித்திய மதுரமங்கலம்னு பேர். இன்னைக்கும் நீங்க அந்த மெயின் ஹைவேல சேரக்கூடிய ரோட் ஸ்ரீபெரும்புதூர் வழியா போயிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அந்த காஞ்சிபுரத்துக்கு டேர்ன் ஆகிறதுக்கு முன்னாடி ராணிப்பேட் போற வழியில பாலு செட்டி சத்திரத்துக்கெல்லாம் முன்னாடியே ரைட் ஹேண்ட் சைட்ல மதுரமங்கலம்னு ஒரு போர்டு போட்டிருப்பான். மதுரமங்கலம்ங்கிற ஊர், அந்த ஊரை சார்ந்த கமல நயன பட்டர். இந்த உபன்யாசம் கேட்டா என்ன சுவாமி பேர்லாமா ஞாபகமே வச்சுக்க முடியறது இல்லை. கவலைப்படாதீங்க, எல்லாரும் ஞாபகம் வச்சுட்டா எப்படி 10 இடத்துல திருப்பாவை நடக்கும். அதனால வந்து கொஞ்சம் நீங்க மறக்க முடியுங்கிற விஷயம் இருந்துட்டு தான் மறந்துடுங்க. முக்கியமான விஷயம் மோட்சத்துக்கு எதுவோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இல்லை என்ன விடுவா, இன்னைக்கு சொன்னார் தசாங்கத்தை பத்தி ஒரு ஜோக் அடிச்சார், என்ன மாதிரி தெரியுமா, சொல்லப்படாது. இன்னைக்கு வந்து முமுட்சுக்களை பத்தி பேச போறேன், அது ஞாபகம் இருக்கணும். ஆதலால் மதுரமங்கலத்தை சார்ந்த கமலநயன பட்டருக்கு இந்த இன்னொரு தங்கையை கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார். அவளுக்கு பிறந்தவர் தான் எம்பார், கோவிந்தர்னு பேரு, பின்னாடி எம்பாருன்னு சன்னியாசியாரார். இப்படி யாருதா இப்போ இது உறவினர்கள்னு பார்த்தேன்னா ராமானுஷருக்கு சித்தி பிள்ளை கோவிந்தர்ங்கிற எம்பார், அவர் ஒரு சிஷ்யர் ராமானுஜருக்கு. ராமானுஜருக்கு பார்த்தேன்னா சுத்து முத்தத்துல எல்லாரும் சிஷ்யர்கள் ஆயிட்டா. எவ்ரிபடி ஃபெல்ட் இவருக்கு ஆச்சாரியனா இருக்கக்கூடிய தகுதி நமக்கு இல்லை சுவாமி, சிஷ்யன் ஆயிடலாம். இது எப்படி ஆயிடுச்சுன்னா, இவர் ஒரு ஆச்சாரியன் கீழே படிச்சார், யாதவ பிரகாஷர்னு பேர். பிற்காலத்தில் என்ன ஆயிடுச்சு, யாதவ பிரகாஷரும் ராமானுஜர் கிட்ட படிச்சு விட்டார். இப்போ டீச்சர் யோசிச்சு பாருங்களேன், நம்ம ஒரு ஸ்கூல்ல போறோம், டீச்சர் நமக்கு ABCD எல்லாம் கற்றுக் கொடுத்து வெளில வரா. நம்ம காலேஜில் போய் சேர்றோம், திடீர்னு பார்த்தா டீச்சர் வந்து கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் சேர்ந்துருக்கா, நம்ம கிளாஸ்லேயே வந்து உட்காந்துக்கிறா. எப்படி இருக்கும், அவ சாருன்னு கூப்பிட முடியுமா, நம்ம மேடம்னு கூப்பிட முடியுமா, தெரியல. அதுபோல் யாதவ பிரகாஷர் ஆச்சாரியனாயிருந்தவர் சிஷ்யரிடத்தில் மறுபடியும் சேர்ந்தார். இப்போ ராமானுஷருக்கு 2 தங்கைகள், பெரிய திருமலைகள் நம்பிகளுடைய 2 தங்கைகளை பார்த்தோம். இப்போ ராமானுஜருக்கு 2 தங்கைகள். சுவாமி அவளுக்குலாம் அந்த காலத்தில் அவ்வளோ குழந்தை இருந்ததா யோசிச்சு பாருங்க. அந்த காலத்தில் 1/2 டஜனுக்கு குறைஞ்சதா ஒரு வீட்டில் குழந்தைகள் இருக்கவே இருக்காது. ஆதலால் 2 தங்கைகள் உண்டு. ஒரு தங்கைக்கு பிள்ளைதான் முதலியாண்டான்னு பேர், இன்னொரு தங்கையின் பிள்ளைக்கு தான் நடாதூராழ்வான் அப்படின்னு பேர். இப்போ நடாதூராழ்வானும் முதலியாண்டானும் ராமானுஜருக்கு மருமகான்கள், ஏன்னா தங்கைகளுடைய பிள்ளை. எம்பாருங்கிற கோவிந்தன் ராமானுஜருக்கு சித்தி பிள்ளை. இப்ப ராமானுஜருடைய சிஷ்ய கோஷ்டியில பார்த்தேன்னா எம்பார் இருப்பார், முதலியாண்டான் இருப்பார், நடாதூர் ஆழ்வான் இருக்கார், அப்புறம் திருக்குறுகை பிரான் பிள்ளான் இருப்பார். இவாள்லாம் உறவினர்கள். பாவம் கூரத்தாழ்வான் நாட் ரிலேட்டட் பை எனி மீன்ஸ். அப்போ கூரத்தாழ்வான் வருத்தப்படுவராம், எனக்கு ஒரு குறை உண்டு எம்பெருமானாரேன்னு சொல்லுவராம். அப்ப எம்பெருமானார் ராமானுஜர் கேட்பறான், உனக்கு என்னையா குறை, விட்டா நான் உங்ககிட்ட பாடம் கத்துப்பேன், அப்பேற்பட்ட பக்தி சிரோன்மணி நீ, உனக்கு என்ன குறை இருக்க போறது? இல்ல, எவ்வளவோ உங்ககிட்ட இருந்து நான் அனுபவிச்சிருக்கேன், நல்ல அர்த்தங்கள்லாம் கேட்டிருக்கேன், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா சரீர சம்பந்தம் இல்லாம போயிடுத்தே உங்களோட அப்படின்னு அழுவராம். அதனால நினைச்சுட்டு ஆண்டாள் சொல்றா, எங்க ராமானுஜர் இடத்துல கூரத்தாழ்வான் பட்டாமாடி நான் சொல்லப்படாது. அதனால உடனே 9வது பாசுரத்துல மாமான் மகளே மணி கதவம் தாழ் திறவாய், தாழ் திற கதவை தர, எழுந்துக்கல அந்த பெண். அதுதான் நீங்க நான் சொல்லிவிட்டேன், இந்த முதல் இன்னைக்கு எழுப்புற பெண் இருக்கா பாருங்க, ரொம்ப இது பிடிச்சவோ கிராக்கி பிடிச்சவன்னு சொல்லுவா பாருங்க, அந்த மாதிரி என்ன சொல்லாலும் எழுந்துக்க மாட்டேங்கிறா. அதான ஒண்ணு ஆண்டாள் பார்த்தா, அந்த சமயமா அந்த பெண் எப்பவுமே சொல்லுவாளே,
தூங்குறவாளை எழுப்பிட முடியும், தூங்குறா மாதிரி நடிக்கிறவாளை எழுப்பவே முடியாது. ஆண்டாளால முடியல. உடனே அந்த சமயமா பார்த்தா அவ அம்மா, அந்த பெண்ணினுடைய அம்மா கிச்சன்லேருந்து வெளில வரா. ஐயோ ஜன்னல்லேருந்து இந்த ஆண்டாள் பார்த்துட்டு இருக்காளே அப்படின்னு திரும்பி அவ அம்மா உள்ள போறா. ஏன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கா பெண்ணு, இந்த ஆண்டாள் வருவோ நீ கிச்சனுக்குள்ளேயே இரு அப்படின்னு சொல்லியிருக்கா. பாவம் இந்த மாமி கிச்சனையும் தாண்டி இன்ஸ்ட்ரக்ஷனை மீறி வந்துவிட்டா. வந்த உடனே பார்க்கறா, ஐயோ அப்படின்னு திரும்பறதுக்குள்ள, மாமீர் ஏமா அந்த பெண்ணினுடைய அம்மாவே அவளை எழுப்பீரோ, நீங்க அந்த பாசுரத்தை ஒரு நாடகம் மாதிரி அனுபவிச்சாதான். மாமீர் அவளை எழுப்பீரோ, உண்மகள் தான் ஊமையோ அன்னிச்சு விடுவானந்தலோ ஏம பெருந்துயிர் மந்திரப்பட்டாளோ. இந்த மந்திரப்பட்டா வந்து நம்ம பேசப்படாது, அவதான் மந்திரப்பட்டிருக்கா. அதனால ஆனா இப்ப கோவில்ல அப்படிலாம் அனுபவிக்க முடியாது. இப்போ மாமீர் அவளைனா 10 நாள் ஆக வேண்டிய 4000 வேப்பிரபந்து 1 வருஷம் ஆகும் சொல்லி முடிக்கிறதுக்கு. மாமீர் அவளை அனுபவிக்கும் போது நம்ம அனுபவிக்கணும். அதனால அந்த அம்மா முதல்ல உள்ள போறா. மாமீர் பெண்ணினுடைய அம்மாவே அவளை எழுப்பீரோ, எழுப்புங்களேன். அது அவ நேற்று ரொம்ப லேட் நைட், அப்பதான் ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட் எல்லாம் முடிச்சுட்டு வந்தா, டைம் ஆயிடுத்து, படுத்துட்டா. அப்படின்னா படுத்துட்டான்னு சொன்னா எழுந்துக்கிறதுக்கு லேட் ஆகும். ஆனா எழுப்பினா பதில் சொல்லலாமே. உன் பொண்ணு அதுவும் இல்லை சொல்ல மாட்டேங்கிறா. ஏன்னா நான் வந்து கையால தட்டி பார்த்தேன், வாயால சொல்லி பார்த்தேன், அவ காதுல கேட்டா மாதிரியும் நடிக்க மாட்டேங்கிறா, வாயால ஏதாவது சொல்லணும்னு முயற்சிக்க மாட்டேங்கிறா. உண்மகள் தான் ஊமையோ, உன் பெண் என்ன ஊமையா? அன்னி செவிடோ, காது விழ மாட்டேங்கிறதா அவளுக்கு. அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ, யாராவது மந்திரம் கிந்திரம் போட்டு வச்சிருக்காளா? ஏன்னா அந்த காலத்துல மந்திரம் போடுவதுன்னு ஒரு வழக்கம் உண்டு. இந்த காலத்துலயும் உண்டாலாம் எனக்கு தெரியாது, அந்த காலத்துலயும் இருக்கும்னு நான் கேள்விதான் பட்டிருக்கேன். ஏன்னா நம்ம சம்பிரதாயத்துல எல்லாம் பெரியவா இந்த மந்திரம் போடுறது, மாயம் போடுறது இதெல்லாம் வச்சுக்கிறதுலாம் கிடையாது. கையிலேருந்து ஒன்று எடுக்கிறது, வாயிலேருந்து ஒன்று எடுக்கிறது, எலுமிச்சம்பழம் எடுத்து தருது, கேரட் எடுத்து தருது, இதெல்லாம் நம்ம பெரியவா வந்து வசத்தியா கொண்டாடலை. ஏன்னா ஞானத்தால் தான் ஒருவன் ஒருவரிடத்தில் கலக்க வேண்டுமே ஒழிய இந்த மாதிரி இந்த சின்ன இதெல்லாம் பெட்டி திங்ஸ் இதெல்லாம் பண்ணி ஒருத்தர் மயங்கினார்னா அவளுடைய மூளையுடைய அளவை பாருங்க. இது எங்க முன்னேறி மோட்சத்துக்கு போக போகிறது? உட்காந்து எலுமிச்சம்பழத்துக்கும் பீன்ஸுக்கும் உட்காந்து மயங்கிட்டு இருந்தா. ஆதலால் இதுக்கெல்லாம் நாம் மயங்கக்கூடாது. பெரியோர்களின் சதோபதேசத்துக்காக தான் நாம் மயங்க வேண்டும். சொல்றா பெரியவான்னு வச்சுங்கோ, பார்ப்பா கஷ்டப்படுற, இந்த கஷ்டப்பட்டால் தான் பாவம் தீரும்னு சொன்னா அவர் தான் ஆச்சாரியனை ஒழிய. அப்படியா? சரி, அந்த ரெசீட் புக் இருக்கு, அதுல கொடுத்துட்டு போ, எல்லாம் சரியாயிடும், கவலைப்படாதே அப்படிம்பார். பாவம் அவர் எல்லாம் கட்டிட்டு போவார், திரும்பி வந்து பார்த்தா இவரே இருக்க மாட்டார். என்ன ஆயிடுது? இந்த மாதிரி சொல்றவா யாராவது ஒரு கேஸ்ல மாட்டின்னு விடுறா. அதனால இருக்கப்படாது. அதனால மந்திரப்பட்டாளோ, அந்த காலத்துல அது ஒரு வழக்கம் உண்டு. நம்மளவாளே நிறைய பேர் ஏதாவது மந்திரிக்கணும்னா வேறு மதத்தினரின் கோவிலுக்கு போறது வழக்கமா வச்சுட்டு இருந்தா, அது தவறு. அதெல்லாம் நாம் செய்யக்கூடாது. மந்திரப்பட்டாளோ இதுக்கெல்லாம் சின்ன வேலைக்காகலாம் நாம் போகக்கூடாது. பெருமாளை நம்பியிருக்கணும். நம்ம கர்மா அனுபவிக்கணும்னா அனுபவிச்சு தீரணுமே ஒழிய மந்திரம் போடுறது, மாயம் போடுறது, இவ பில்லி வைக்கிறது, சூன்யம் வைக்கிறது. ஒரு பில்லி நரசிம்மனை நம்பினா பில்லியும் வராது, பள்ளியும் வராது, சூன்யமும் வராது. ஏன்னா நரசிம்மனை நம்பிட்டா பள்ளி வேண்டாம். எப்படி சுவாமி பள்ளி வேண்டாம்னு சொல்றேன்னா, காஞ்சிபுரத்துக்கு போயிட்டா ஞானம் வந்துடும். வரதனை சேவிக்கலாம், பள்ளியை சேவிக்க வேண்டாம். வரதராஜர் கோவில்ல பெருமாள் பிரதட்சிணமா வந்தா ஏதோ அந்த சீலிங்ல ஒரு பள்ளி இருக்கு. எவனோ ராஜா பள்ளி ஆயிட்டானா, பள்ளியான ராஜாவை தொட்டா ஏதோ, எனக்கு என்ன அந்த சரித்திரம்லாம் எனக்கு தெரியாது சுவாமி, இதெல்லாம் எங்க சாஸ்திரத்தை இல்லை, எனக்கு தெரியாது. ஆனா அங்க போனேன்னா பெருமாளை ஃப்ரீயா சேவிச்சுடலாம். ஃப்ரீ தரிசனம், ஃப்ரீ. பள்ளிக்கு 10 ரூபா தள்ள எழுத பாருங்க. பள்ளிக்கு அதுல சில பேர் என்ன பண்ணுவா, டூரிஸ்ட் எல்லாம் இந்த பஸ் எல்லாம் இப்ப கோவிலுக்கு அதெல்லாம் வருது வழக்கமோ. எங்க கோவில் போறோன்னு பல பேருக்கு தெரியாது. எங்கேயாவது வீட்டை விட்டு வெளில போயிடணும் சுவாமி. ஒரு 10 நாள் அவ எங்க கூட்டுன்னு போறானே தெரியாது. இது கோவில் இறங்கினோன்னது, இது ஏ வண்டி? ஓ வரதராஜ சுவாமி தேவஸ்தானம். யார் இது வரதராஜன் அப்படி கேட்பா. மாக்கு தெரிசுனது நியூஸ் ரீடர் வரதராஜன் கதா அப்படிமா. நியூஸ் இல்லையா, நியூஸ் ரீடர் வரதராஜனுக்கும் பேர் கொடுத்தவர் இந்த வரதராஜன். உள்ள போய் சேவிப்பா. என்ன வந்து ஒருத்தர் கேட்டார், சுவாமி கடை பள்ளி எக்கட உந்தின்னா. மாக்கு தெளிது அப்படின்னு. உடனே ஒருத்தர் வந்து சொன்னார், 10 గంటలకే ఎంట్రన్స్ టికెట్ ఇస్తారు, 10 மணிக்கு தான் அந்த டிக்கெட் கொடுப்பான்னுட்டா. பள்ளி లేదంటే నేను వెళ్తాను சொல்லிட்டு போயிட்டா. பெருமாளை சேவிக்கல. பாவங்க பெருமாள் அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதனா நின்றுட்டு இருக்கார், மோட்சம் கொடுக்குறேன்னு. பள்ளி இல்லைன்னா எனக்கு பெருமாள் வேண்டான்னு சொல்லிட்டு போற. அதனால பள்ளியும் வேண்டாம் நமக்கு, பில்லியும் வேண்டாம். ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ. மாயன். மாயன்னு நான் இன்னைக்கு என்ன அர்த்தம் சொன்னேன்? மாயன்னா என்ன? மாயன் மாயா, அத்தியாச்சரியமான லீலா சேஷ்டிதங்களோடு கூடியவன். உங்களுக்குலாம் எக்ஸாம் இன்னைக்கு.
நீங்க இதை பைஹார்ட் பண்ணணும். ஏன்னா இனிமே இந்த குழப்பமே வரப்படாது. 5வது பாசுரத்துல அடிச்சு 5 வாட்டி இந்த அர்த்தத்தை சொன்னேன். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை சொல்லும்போது மாயன்னா அத்தியாச்சரியமான லீலா சேஷ்டிதங்களோடு கூடியவன். The one who performs remarkable and outstanding activities. அதாவது நமக்கு ஆச்சரியம் வந்துருமா அவர் பண்றதை பார்த்தா. அப்பேற்பட்ட மாயன். அதனால மாமாயன பெரிய மாயனா இருக்கானேயா இவன். என்னையா பெரிய மாயம்னு கேட்டா, இறந்த பிள்ளைகளை மீட்டு கொண்டு வந்தானே. ஒரு வாட்டி தன் தாயான தேவகிக்காக மீட்டு கொண்டு வந்தான். மறுமுறைத்தான் சாந்தீபனிங்கிற மகரிஷிக்காக மீட்டு கொண்டு வந்தான். 3ஆம் முறை அந்தணன் அர்ஜுனன் ஏதோ சொல்லிவிட்டானேங்கிறதுக்காக பிள்ளைகளை மீட்டு கொண்டு வந்தான். ஆச்சரியம் இல்லையா? பொதுவா விண்டவர் கண்டிலர், இங்கேருந்து போயிட்டா அங்க போனவா யாரும் வருது சொல்றது இல்லைன்னு சொல்றோம். இவர் போயிட்டு வந்து குழந்தைகளை கூட்டின்னு வந்தார்னா மாமாயன். அதே சமயத்துல தக்ரது நியாயம்னு ஒன்று உண்டு. அதை பத்தி சொன்னேனோ இன்னைக்கு சொல்லலை. தக்ரது நியாயம்ங்கிறது சம்ஸ்கிருதத்துல என்னன்னா, இட் ஸ்டேட்ஸ், சிம்பிளா சொல்றேனே, நீங்க எதை நினைச்சுண்டு உயிரை விடுறீங்களோ அதுவாவே ஆயிடுவேள். கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க சுவாமி, ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாதிரி தோன்றது அது. இந்த ஜடபரதர்னு தருந்தார். பாகவதம் கேள்விப்படும் போது ஒரு சரித்திரம் கேள்விப்படுவேன். இந்த ஜடபரதர் சரித்திரம் ரொம்ப பரமஜானி அவர். ஜடபரதரை சாதாரணமா எடவே போற்றாதீங்க. அவர் எப்பேற்பட்டவர். அவர் கர்மயோக ஞான யோகங்கள்ல நிபுணர். He knew how to control his senses. இல்லையா? ஒண்ணுமே இல்லை, உபன்யாசம் சொல்லிட்டு இருக்கேன்னு பேரு. யாராவது கொஞ்சம் பெரிய கார் கொண்டு வந்து நிறுத்தினா மாமாயன் மாதவன். யோசிச்சு பாருங்க. கேட்கிறவாளை பத்தி நான் தப்பு சொல்றவாளுக்கே எண்ணம் போறதா இல்லையா? அப்படின்னா நமக்கு புலன்கள் அடக்கமே இல்லையே. நம்ம என்ன ஜடபரதர் உட்காந்து கமெண்ட் பண்றது? நம்ம யாரை பத்தியும் கமெண்ட் பண்றதுக்கே தகுதி இல்லை, அது வேற விஷயம். அதான் இந்த ஜடபரதர் சரித்திரம் பார்த்தேன்னா, அவர் காட்டுல இருந்தார். அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது சட்டுன்னு தப்பி தவறி அவர் கண்ணு ஒரு மேல பட்டு கொடுத்து. எதுன்னா ஒரு மான், கர்ப்பவதியா இருக்கக்கூடிய ஒரு பெண்மான். அதை துரத்திண்டு ஒரு புலி வந்தது. அந்த புலிக்கு பயந்துன்னு மான் அக்கறையிலேருந்து இக்கரை தாவிடுத்து. தாவும் போது என்ன ஆயிடுத்து? மான் தாவிடுத்து. அந்த அந்த ஒரு வலியினால் பிளந்து கொண்டு கர்ப்பத்திலேருந்து அந்த குட்டி மான் விழுந்துடுத்து. விழுந்து தண்ணியில அழகா அந்த சமயத்துல ஒரு இலை மிதந்துன்னு வருது. அந்த இலை மேல அந்த குட்டி மான் விழுந்துடுத்து. தாய்மான் ஓடி போயிடுத்து. புலி அதை துரத்தின்னு போயிடுத்து. ஜடபரதர் பார்த்தார், ஐயோ இந்த குட்டிமான் போயிட்டு இருக்கேன்னு. கர்ணனை எப்படித்தான் அந்த தேரோட்டி எடுத்தானோ அது போல் ஜடபரதர் குட்டிமான் எடுத்துட்டார். எப்பவுமே கர்மயோகம் ஞான யோகம் உட்கார்ந்துட்டு இருப்பார். இப்போ குட்டிமானுக்கு பசி எடுத்துடுத்து. உடனே கொண்டு ஆவின் பால் வாங்கி வந்து ஃபீடிங் பாட்டிலில் கொடுக்குறார். அப்புறம் அது கொஞ்சம் வளர்ந்தது, சாக்லேட் கேட்கறது, வாங்கி கொடுத்தார். ஸ்கூலுக்கு அனுப்பணும்னு நினைச்சார். அது ஸ்கூலுக்கு அமிச்சா ஐயோ அதையே நினைச்சுன்னு உட்காந்துட்டு இருக்காரு. என்ன பண்ணித்தோ என்ன, இப்போ ஸ்கூலுக்கு போனால் அது ஒழுங்கா இருக்கணுமே, இப்படிலாம் உட்காந்துட்டு இருக்கு. இப்படி ஒன்னொன்னா ஆய் கடைசியில் அவருக்கு இறக்க வேண்டிய காலம் வந்துடுத்து. பகவானையே நினைக்கிறதுக்கு பதிலாக மானுக்கு என்னாச்சோ, மான் அம்மான் அந்தமான் அண்டமான் வரைக்கும் போய் மானை தான் நினைச்சுட்டு இருக்கார். நினைச்சுட்டு உயிரை விட்டு விட்டார். அடுத்த ஜென்மம் என்னவா ஆனார்? மானாவே ஆயிட்டார். இப்ப நீங்க சொல்லுங்க, நம்ம ஒவ்வொருத்தரும் இறக்கும் போது யாரை பத்தி யோசிக்க போறோம்? சில பேர் சொல்லுவோம், நான் பகவானை பத்தி தான் யோசிப்பேன், வாய்க்கிழியே இப்ப பேசுவோம். அப்ப எப்படி இருக்கோன்னே தெரியாதே. ஆதலால் தக்ரது நியாய சாஸ்திரப்படி நீ எதை நினைக்கிறியோ, எதை நினைச்சுண்டு உயிரை விடுறியோ, அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்துதானே அதுவாயிடுவேன். அதனாலதான் நாயெல்லாம் வச்சுக்கப்படாதுன்னு சொல்றது. இப்ப புரியுறதா? இப்ப நாயை நினைச்சுட்டே நம்ம உயிரை விட்டோம்னு வச்சுங்கோ, பக்கத்து வீட்டு நாய் அவ்வளவுதான். அதாவது ஒருத்தர் கேட்டார், சுவாமி பாவங்கள் பண்ண என்ன ஆவல்னு கேட்டார். ஒருத்தர் அதுக்கு வேடிக்கையா பதில் சொன்னார், நாயின்னர். புண்ணியத்தோட கலந்து பாவம் பண்ணிட்டு இருந்தா நடிகர் வீட்டு நாயின்னு விட்டார். அதனால அதுக்கு என்ன ஒரு பவுஷ் இருக்கு பாருங்க. காட்டால் அதுக்கு யூகேலேன் பிஸ்கெட்ஸ் வருது, அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கழுத்துக்கு பூனோடு காதுக்கு குண்டலமும் அதுக்கு ஆபரணங்கள்லாம் போடுறா. அதுக்கு பெடிகிரியா, அதுக்குன்னு ஒரு சாப்பாடு, அதுக்குன்னு ஒரு தனி உணவு, இதெல்லாம் இருக்கு. ஆதலால் வேடிக்கைக்கு தான் சொன்னேன். ஏன்னா யாராவது நாய்க்கு கடைப்பிடிக்கிறவாள்லாம் இங்கே உண்டு. அதனால ஏதாவது என்ன வந்து தப்பா ஏசி பேசாதீங்க, சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். நாய் நல்ல ஜந்து தான், பைரவராஜனாவே இருக்கட்டும். அதனால விஷயம் என்னன்னு பாருங்க. என்னன்னா ஒரு இடம் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, மாமாயன். இந்த இடத்துல எதுக்கு நான் சொல்ல வந்தேன்? தக்ரது நியாயம். ஒன்னுத்த நினைச்சுன்னு உயிரை விடுறோம்னு சொல்றோம் இல்லையா? இப்போ கிருஷ்ணர் பூத்தனையின் இடத்துல ஸ்தன்யபானம் பண்ணார். அந்த கதையை நான் சொல்லிவிட்டேன். பேய் முலை நஞ்சுண்டு ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு பூத்தனா சரித்திரம் சொல்லும் போது பூத்தனையின் இடத்தில் பால் குடித்தார் பகவான். இப்போ பகவான்
பூத்தனை கிட்ட பால் குடிக்கிறார், கிருஷ்ணர் பூத்தனை கிட்ட பால் குடிக்கிறார் அப்படின்னு நான் நினைச்சுண்டு உயிரை விட்டேன்னா என்னவா ஆகணும்னா இன்னொரு பெண் கிட்ட பால் குடிக்க வேண்டிய நெசசிட்டி வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? புனர்ஜன்மம்னு ஒண்ணு இருக்கும்னு அர்த்தம். See, the moment I leave, my soul departs. While I was thinking of how Krishna sucked milk of Putana's bosoms, அப்படி நான் நினைச்சேன்னா அடுத்த ஜன்மம் எனக்கு ஒரு தாயை எடுத்து பால் குடிக்க வேண்டிய நெசசிட்டி தத்கர்த்து நியாய சாஸ்திரப்படி. ஆனா கிருஷ்ணர் பால் குடிக்கிறத நினைச்சுண்டு ஒருத்தர் உயிர் விட்டார்னா எக்ஸெப்ஷன் என்னன்னா அவருக்கு இன்னொரு பெண் கிட்ட பால் குடிக்க வேண்டிய நெசசிட்டி வராதான். So you will not have புனர்ஜன்மம், you will get மோக்ஷம். அர்த்தம் புரியுறதா? அதனால உலகத்தின் வழக்கு தத்கரத்து நியாயப்படி ஒண்ணுன்னா இந்த மாயவனான கண்ணனின் அந்த தத்கரத்து நியாயமே வேறையா இருக்கு. அதனால அத்தியாச்சரியமான லீலா சேஷ்டிதங்களோடு கூடியவன் மாமாயன். உள்ள இருக்க பெண் கேட்கிறா, சரி என்னை எழுப்பணும்னு சொல்றியே, ஊமை செவிடுலாம் சொல்றியே, இருந்துட்டு போட்டோம், எதுக்குடி என்னை எழுப்புற? இல்ல மாமாயன் மாதவன். மாதவன் என்ன அர்த்தம்? மான்னு சொன்னா மகாலட்சுமி. மான மகாலட்சுமியோடு சம்பந்தத்தோடு கூடியவன், மகாலட்சுமியோடு இருப்பவன், மகாலட்சுமியை விட்டு பிரியாதவன். அதனால மாதவனை பாடவும். இன்னைக்கும் பார்த்தேன்னா ஸ்ரீமத் ராமாயணம் பொதுவா ஒரு கிரந்தம் ஆரம்பிச்சா மங்களகரமா ஆரம்பிக்கணும். ஆனா ராமாயணம் பார்த்தேன்னா மா நிஷாதயத் பிரதிஷ்டாந்த்வம் அகம சாஸ்வதி சமாஹ யத் கிரௌஞ்ச மிதுனாத் ஏகம் அவதீஹி காமமோஹிதம்னு ஒரு ஸ்லோகம். இதுதான் வால்மீகி முதல் சாபமா கொடுத்தார். யாருக்கு சாபம் கொடுத்தார்? ஒரு வேடுவனுக்கு கொடுத்தார். ஏன்னா அந்த பெண் பக்ஷியின் இடத்திலிருந்து ஆண் பக்ஷியை பிரித்தான் இந்த வேடுவன். அதனால சாபம் கொடுத்தார். ஆனா அவருக்கு ஒரே வருத்தம், ராமாயணம் சொல்லுவேன், எழுதுவேன், ராமர் பெறுவேன், சொல்லுவேன் அப்படின்னு சங்கல்பம் பண்ணி ஆரம்பிச்சு போயும் சாபத்துல ஆரம்பிக்கலாமான்னு வருத்தப்பட்டார். உடனே பிரத்யக்ஷமாய் பிரம்மா சொன்னார், கவலைப்படாதையும், மா நிஷாதன நீ சாபம் நினைக்கிற, மானா மகாலட்சுமி, நிஷாதனா அருகில் இருப்பவன், மா நிஷாதனா மகாலட்சுமியின் அருகில் இருக்கக்கூடிய மாதவனான நாராயணன் அர்த்தம் சொல்றார். அதனால மானா மகாலட்சுமி. அதனால்தான் பூமி தேவி, பூமி தேவி, மா மகாலட்சுமி. மார்க்கண்டேய மகரிஷி பிரார்த்தித்து பூமி தேவியும் மகாலட்சுமியான பெரிய பிராட்டியாரின் அம்சமாக பிறந்தவள் தான் உப்பிலியப்பன் கோவில் இருக்கக்கூடிய பூமா. பூமாங்கிறது பூமி தேவி மட்டும் இல்ல, பூமி தேவி பிளஸ் மகாலட்சுமி, பூமா. பூமானா இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமோ? ஜெனரஸ்ன்னு அர்த்தம். ரொம்ப தாராளமா கொடுக்கிறவாளுக்கு பூமான்னு பேர். பூமான்னு பேருன்னா பூமா பேருக்கு அது அர்த்தம். அப்படி இருக்கிறவா கொடுக்குறாளான்னு எனக்கு தெரியாது. பூமானா கொடுக்கிறவோன்னு அர்த்தம். அதனால பூமான்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா இந்த இடத்துல மாதவன், மாவான மகாலட்சுமியோடு சம்பந்தத்தோடு கூடியவன், மாமாயன், மாதவன், வைகுந்தன். சாதாரணமா அவன் எடை போட்டுடாத பெண்ணே, வைகுந்தன் சாக்ஷாத் வைகுண்டத்தில் இருப்பவன். இன்னைக்கும் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல கார்த்தால திருவாராதனம் பண்றது வழக்கம் உண்டு. அதுல ஒரு ஸ்லோகம் சொல்லுவோம், வைகுண்டேது பரேலோகே ஸ்ரீயாசார்த்தம் ஜகத்பதிஹி ஆஸ்தே விஷ்ணுர் அச்சிந்தியாத்மா பக்தைஹி பாகவதை சஹா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகம். வைகுண்டம் என்னும் உயர்ந்த லோகத்தில் பெருமாள் பிராட்டியோடு கூடியிருக்கின்றான். கூடியிருக்கின்ற பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் நித்தியமும் கைங்கரியம் பண்ணக்கூடியவர்கள் நித்தியசூரிகள். அவர்கள் எப்போதும் பகவானை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். நல்லா இருக்கா இந்த ஸ்லோகம்? ஏதோ சொல்றேன், நான் போனா போதும் கேட்கணும். இது என்ன ஃபீட்பேக் சிஸ்டம்லாம் இதுக்கு வச்சிருக்கேன். நல்லா இருக்கா இந்த ஸ்லோகம்? இது எந்த புராணத்துல இருக்கு சுவாமி? கேட்கறதே முதல் முறை. இதுல வேற எந்த புராணம்? லிங்க புராணத்துல இருக்கு. சிவபெருமானுடைய புராணத்துல சிவபெருமான் சொல்றார் இந்த ஸ்லோகத்துல, வைகுண்டே துபரே லோகே ஸ்ரீயாசார்த்தம் ஜகத்பதிஹி ஆஸ்தே விஷ்ணுர் அச்சிந்தியாத்மா பக்தைஹி பாகவதை சஹ. அதனால வைகுண்டம் என்னும் உயர்ந்த லோகத்தில், வைகுண்டம்னு சொன்னா ரொம்ப அழகா அதை பத்தி வர்ணிக்கிறா. பரமபதத்தை பத்தி பெரியவாள்லாம் உள்ள போனோன்னு 7 மதில்கள் இருக்குமா. எப்பவுமே ஒண்ணு யோசிங்க, இப்ப நீங்க திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவில் போறேன், பெருமாளை சேவிச்சுட்டு பிரதட்சிணமா வந்தா முதல்ல வேதவல்லி தாயார் சன்னதி வந்துடும். பின்னாடி போனேன்னா கஜேந்திர வரதன் சன்னதி வரும். திரும்பி வந்தேன்னா தெள்ளிய சிங்கன், அழகிய சிங்கன் சன்னதி வரும். அந்த பக்கம் ஆண்டாள். சேவிச்சுட்டு வரும்போது
திருவல்லிக்கேணி கோவில் எப்படி இருக்கும்னு ஒரு ரெப்ளிகா பண்ணி வச்சிருப்பா. பார்த்திருக்கேன், ஒரு பெரிய கண்ணாடி அறைக்குள்ள பண்ணி வச்சிருப்பா. ஏன்னா கோவிலை வெள்ளேந்து பார்த்தா நம்ம கண்ணுங்கிறது சின்ன கண்ணு, பிளான் எப்படி இருக்குன்னே தெரியாது. பாருங்கோ, இப்படிதான். இப்ப நீங்க வீடெல்லாம் வாங்கினா அவ வந்து ஒரு பிளான், லே அவுட் பிளான் ஒண்ணு கொடுக்கறது இல்லையா, அந்த மாதிரி வைகுண்டம்ங்கிற லோகத்துல 7 மதில்கள். 7 மதில்னு சொன்னா 7 பவுண்டரி வால், ஆவரணம்னு பேரு சான்ஸ்கிரிட்ல. அதனால்தான் ஸ்ரீ சக்கரத்துக்கு 9 ஆவரணங்கள் இருப்பதால் நவ ஆவரணம் நவாவரண கீர்த்தனைகள்னு தீட்சிதர் பாடியிருக்கார். ஆவரணம்னு சொன்னா பவுண்டரி வால், மதில். இன்னொன்னுக்கும் டோர் உண்டு. ஒரு டோருக்கும் 2 காவலாளிகள் இருப்பா, வாட்ச்மேன். வாட்ச்மென் இந்த இடத்துல, வாட்ச்மேன் சிங்கிள் கிடையாது, வாட்ச்மென் 2 பேர் இருப்பா. சண்ட பிரச்சண்ட, குமுத குமுதாக்ஷ, ஜெய விஜய, இப்படி நின்று இருப்பா. இப்போ எல்லாரையும் தாண்டி எவ்வளோ பகவான் வந்து செக்யூரிட்டி வச்சிருக்காரு பாருங்க. சாதாரணமா அவரை நுழைஞ்சிடவே முடியாது. இப்படி நுழைஞ்ச உடனே ஒன்று போனேன்னா அங்கே அழகான ஒரு தடாகம் இருக்கும், பியூட்டிஃபுல்லா இருக்கும் அந்த பாண்டு பார்த்துக்கிறதுக்கு. இன்னொரு இடத்துல ஒரு அழகான மரம் இருக்கும், ஐரமதம் சோமசதனம்னு பேர். அதையும் தாண்டி போனேன்னா உள்ள போனோம்னு ஒரு பெரிய 1000 மண்டபம், காயத்ரி மகா மண்டபம்னு பேர். காயத்ரி மந்திரமே உருவெடுத்த மந்திர மண்டபம் அந்த மண்டபம். அதுல தர்மத்தால் உருவான பீட்டம்னு ஒண்ணு இருக்குமா, அதுக்கும் கீழே கூர்மாசனம் இருக்குமா. கூர்மாதீன் தர்ம பீட்டம் ததுபரி கமலம் அப்படின்னு சொல்றோம் பாருங்க. அதுக்கு மேல சஹஸ்ரார பத்மம், 1000 இதழ்களோடு கூடிய தாமரையாம். அதுக்கும் மேல ஆதிசேஷனை பார்த்தேன்னா அந்த வளைஞ்சு சுத்தி அள்ளு 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 அள்ள அள்ளா இருப்பார் அந்த ஒரு படியும். அதை தாண்டி பெருமாள் வந்து பாம்புக்கு உட்புறம் வெளுப்பா இருக்கும், விழுவிளேர்னு இருக்கும். 1000 பனாமண்டலங்கள் விரித்திருக்கும். ஒரு பனாமண்டலத்துக்கும் 2 மாணிக்கத்தை ஒத்த கண்கள், 2000 மாணிக்கங்களை ஒத்த கண்களால் வெளிச்சம் வருது. கீழே வெண்மை தெரிக்கிறது, கீழே அந்த பரிமளம் தாமரையோடையது வருது. அப்பேற்பட்ட இடத்துல பகவான் ஒரு காலை மடித்து ஒரு காலை நீட்டிண்டு சங்க சக்கர கதாபாணிகி பீதவாசா ஜெகத்பதிகின்னு உட்கார்ந்துட்டு இருப்பார். அப்போ ஒரு பக்கம் திருமங்கை, அதாவது சொன்னா திருமகள் பெரிய பிராட்டியார், இன்னொரு பக்கம் மண்மடந்தைன்னு சொல்லக்கூடிய பூமி பிராட்டியார், பக்கத்துல நீலாதேவின்னு சொல்லக்கூடிய ஆய்மங்கை. அதனால என் திருமகள் சேர் மார்பனே என்னும் என்னுடைய ஆவியே என்னும் நின் திருவயிற்றால் இடந்து நீர் கொண்ட நிலமகள் கழ்வனே என்னும் அன்னி நீ தழுவிவேள் கொண்ட ஆய்மகள் அன்பனே என்னும் நீ என் திருவயிற்றால் இடந்து நீ கொண்டானே என் செய்கேன் என் திருமகட்கேன்னர் ஆழ்வார். தேசிகன் இந்த 3 தேவிகளை பத்தி சொல்றார். சமஸ்த ஜனனீம் வந்தே சைதன்ய ஸ்தன்யதாயினீம் ஸ்ரேயசீம் ஸ்ரீனிவாசஸ்ய கருணாமிவ ரூபிணீம் வந்தே விஷகிரீஷஸ்ய மகிஷீம் விஸ்வதாரிணீம் தத்கிருபா பிரதிகாத்தானாம் க்ஷமயா வாரணம்யயா நிஷாமயது மாம்நீளா யத்போக பட்டலைத்ருவம் பாவிதம் ஸ்ரீனிவாசஸ்ய பக்ததோஷேஸ்வதர்ஷனம்னு 3 தேவிமார்களை பத்தி சொல்றார். அந்த 3 தேவிமார்கள் உட்கார்ந்துட்டு இருப்பாளாம். அப்ப நம்ம அப்படியே உள்ள போயிட்டு இருப்போமா, மோட்சம் வந்துடுத்துனா, இதெல்லாம் இஃப் தான். இந்த மோட்சம் ஒரு வேளை கிடைச்சுடுத்துன்னு வச்சுக்கோங்க, உள்ள போயிட்டு இருப்போமா, அவரை மாதிரியே இருப்போமா. பெருமாள் ஒரு கை இப்படி கொடுப்பறா, இன்னொரு காலை அந்த ஆதிசேஷன் மேல அழுத்திட்டு நம்ம அவர் மடி மேல ஏறி உட்காருவோமா. அப்ப பெருமாள் கேட்பறான், கோசி நீ யார் அப்படின்னு கேட்பறான். அப்ப நம்ம சொல்லணுமா, உன்னை அந்தர்யாமியாக கொண்ட பிரம்மம் நான் பிரம்மம்னு சொல்லப்படாது, உன்னை அந்தர்யாமியாக கொண்ட. அப்ப கூட அவர் தான், நாம் தான். அப்பதான் அகம் பிரம்மாஸ்மிங்கிற வார்த்தையை நம்ம சொல்லுவோம். ஓஹோ சுவாமி, இவ்வளவு கேள்வி கேட்டு பதில் சொல்ல தெரியலன்னு என்ன சுவாமி பண்றது, மறந்து போயிடுறோம் வச்சுக்கோங்க. இவ்வளவு இங்க கேட்டிருக்கோம், அங்க போனோன்னு சட்டுன்னு அவர் என்னமோ சொன்னார் சுவாமி, கீழே சொன்னார் அவர், அது என்னமோ சொன்னாரே, என்ன அது அப்படின்னு உட்காந்து யோசிக்க முடியாது இல்லையா. கவலைப்பட வேண்டாம். எப்போ இந்த உலகத்தை தாண்டி விரஜையை கடக்கிறோமோ பூர்ண ஞானம் நமக்கு கிடைச்சிரும். அப்பாடி, அப்போவாவது கிடைக்கிறது சுவாமி, நல்லா இருக்கட்டும் இல்லையா. அப்பேற்பட்ட வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய பகவான் மாமாயன் மாதவன் வைகுந்த நென்னென்று அவனுடைய நாமங்கள் எவ்வளவு ஆண்டாள் தெரிவிக்கின்றாள். நாமமாயிரம் எத்தனின்ன நாராயணா நரனே உன்னை மாமிதன் மகளாக பெற்றாள் எமக்கு வாதை தவிருமே காமன் போதரு காலமென்னு பங்குனி நாள் கடை பாரித்தோம் தீமை செய்யும் ஸ்ரீதரா எங்கள் சிற்றில் வந்து சிதையேலேங்கிறா. நாமமாயிரம் எத்தனின்ன நாராயணா. நாமம் ஆயிரம்னா நாமம், ஆயிரம்னா சஹஸ்ரம், நாமம் ஆயிரம்னா சஹஸ்ரநாமம், சஹஸ்ரநாமத்தோடு கூடியவனே. இப்ப பல பேருக்கு ஒரு கேள்வி வரும், ஒரு பேர் சொல்றோம்னு வச்சுக்கோங்க, சுதன்வா அப்படின்னு பேர் பெருமாளுக்கு. சுதன்வான்னு ஒரு வேளை சஹஸ்ரநாமத்துல இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஆனா இருக்கு, சுதன்வாவும் இருக்கு, சாரங்கதன்வாவும் இருக்கு, இருக்கட்டும். ஏதோ ஒரு பேர் சொல்றோம், பகவானுடைய பேர். சுவாமி சஹஸ்ரநாமத்துல இல்லையே, பின் எப்படி நீங்க சொல்றீங்கன்னா, சஹஸ்ரநாமம்னா 1000 பேர் தான் பகவானுக்கு இருக்குன்னு அர்த்தம் இல்ல.
உலகத்துல எல்லா பேருமே அவர் பேர் தான் அப்படின்னு சொல்லிவிட்டா நம்ம சாஸ்திரம் சொல்ல மாட்டோம். சுவாமி எல்லா பேரும் அவருடைய பேரு, எதுக்கு உட்காந்து சொல்லணும்னு நினைப்போம். ஆதலால் பெரியவா என்ன பண்ணியிருக்கா, தேர்ந்தெடுத்து விஸ்வம், இந்த இடத்துல இருந்து ஒரு விஷ்ணு, அந்த செட்டு நல்லா இருக்கு, வஷட்காரஹா, இது சரி பூத பவ்ய பவத் பிரபு அப்படின்னு தேர்ந்தெடுத்து ஒரு 1000 கொடுத்துருக்காளே ஒழிய 1000 தான் இருக்குன்னு அர்த்தம் இல்லை. இப்போ பெண்கள்லாம் கடைக்கு போறேள், புடவை வாங்கணும்னு போறேள், அவன் 10 புடவை எடுத்து போடுறான், அதனாலப்பா இவ்வளவுதானா, இல்ல கவலைப்படாதீங்க உள்ள நிறைய இருக்குன்னு சொல்லுவான். அந்த மாதிரி உள்ள நிறைய பேர் இருக்கு, நமக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக 1000. அதனால அவனுடைய நாமம் நம்மளால எவ்வளவு சொல்ல முடியுமோ சொல்லணுங்கிறதுக்காக மாமாயன், மாதவன், வைகுந்தன் என்று நாமம் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய். 1 இல்ல 2 இல்ல, பல நாமங்கள் சொல்லணும். நவின்று, நாவினால் நவிற்று இன்பமெய்தினேன், மேவினேன் உன் பொன்னடி மேன்மையே, தேவுமற்றறியேன் குருகூர் நம்பி பாவினின்னிசை பாடி திருவேனே. இதுல என்ன ஒண்ணு தெரிவிக்கணும்னா, என்ன ஒண்ணு பாருங்க, உள்ள இருக்கக்கூடிய பெண்ணு என்ன சொன்னாலும் எழுந்துக்க மாட்டேங்கிறா. காரணம் என்னன்னா, சரணாகத்தின்னு ஒண்ணு பண்ணிட்டா பெருமாள் கிட்ட, we don't have to bother about other means. இப்போ பக்தின்னு ஒண்ணு பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, நல்லதுதான், மோட்சம் கிடைக்குமா கிடைக்காதா, நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு ஐயம் இருக்கும். சரணாகதினா அப்படி இல்லை, நிச்சயமா கொடுப்பார் அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கலாம். பாருங்க, உள்ள இருக்கக்கூடிய பெண் சரணாகதி பண்ண பெண், அதனால்தான் அவளுக்கு தெரியறது, சரி ஆண்டாள் இது நான் பண்ணியிருக்கேனே, எதுக்கு இப்படி அலட்டிக்கிறான், அவன் என்னை காப்பாத்துவான், மாமாயன்னு சொன்னியே அந்த மாமாயன் கிட்ட தான் பண்ணியிருக்கேன், மாதவன் சொன்னியே அந்த மாதவன் கிட்ட தான் பண்ணியிருக்கேன், வைகுந்தன்னு சொன்னியே அதுக்கு போகணும் தான் பண்ணியிருக்கேன், அவனுடைய நாமத்தை சொல்லுன்னு சொன்னியே அவன் நாமமே என் ஹிருதயத்தில் இருக்கு, அதனால நவீன்றேலோர் எம்பாவாய்னு அப்பி தப்பி முடிஞ்சு இந்த பெண்ணை எழுப்பி கூட்டுன்னு வரா. நாளைக்கு தான் 10வது பாசுரத்துல நமக்கு தெரியும், நோற்று சுவர்க்கம் பூகின்ற அம்மனாயின்னு ஒரு, இனிமேலேருந்து ஒரு பெண் ஒரு தங்கையெல்லாம் எழுப்புறா. அப்பேற்பட்ட பாசுரம் நேத்தே சொல்லியிருக்கேன், ரொம்ப அழகான பாடல் இந்த தூமணி மாடத்து, ரொம்ப பியூட்டிஃபுல். இது 19 பார்த்தீங்கன்னா குத்து விளக்கெரிய, அதெல்லாம் ஒரு பராசர பட்டருக்கு ஒரு பெரிய இது. 21 ரொம்ப அழகான பாசுரம், 18 உந்துமதகளிற்றன் ராமானுஜர் பாசுரம், 27 கூடாரவல்லி அது ஆண்டாளுக்குன்னு தனித்த பாசுரம், 29 30 சாற்றுமுறை பாசுரம், 30 பாசுரமே அப்படிதான் பெருமை, ஒன்னொன்னுத்தையும் தனித்தனியா சொல்லிட்டு இருக்க வேண்டியதுதான். அப்பேற்பட்ட தூமணி மாடத்து, நான் இந்த பாசுரம் பாடும்போது நீங்க சத்தியமா நான் சொல்லியிருக்கிறத ரசிச்சிருக்கேள் அப்படின்னா என்ன இருக்கணும் தெரியுமோ, நான் பாடும்போது உங்களுக்கு ஒரு டிராமா கண்ணுக்கு தெரியணும். ஆண்டாள் வரா, பூட்டி இருக்கு, லைட்டு தெரியறது, உள்ளேந்து தூபம் வருது, ஜன்னலை திறந்து பார்க்கறா, அவ படுத்துட்டு இருக்கா ஒரு கட்டில், உடனே அவ எழுப்புறா, அவ எழுந்துக்க மாட்டேங்கிறா, உடனே அந்த பெண்ணுடைய அம்மா வரா, அவ திரும்பி பயந்து போற சமயத்துல ஆண்டாள் கேட்கறா உன் பெண்ணு இப்படியான்னு, உடனே அந்த பெண்ணை கேட்டுட்டு பதில் சொல்றா. இந்த பாசுரம் உங்களுக்கு அப்படியே ஒரு நாடகமா தெரியணும். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலணை மேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமீரவளை எழுப்பீரோ உன்மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெரும் துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்று நாமம் பலவும் நவின்றேலோரம் பாவாய் தூமணி மாடத்து. நோத்துட்டு வருவோம், பெண்ண நாளுக்கு நோற்று சுவர்க்கம்னு எழுப்புவோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.